நீங்களா மக்களே? அப்ப செஞ்சு பார்த்துட்டு வரீங்களான்னு பாக்குறதுக்காக வேண்டிதான் சொன்னேன் நான். சரிதானே? 2016 பேப்பர் எடுங்க நல்ல புள்ள. 2016 பேப்பர் எடுங்க. எடுத்து நான் முதலாவது என்னன்னு சொன்னா, முதலாவது என்ன நாங்க செய்ய போறோம். சரிண்ணா, இன்றைய தானே ஆபீஷியலா இந்த நம்மட ரேபிட் ரிவிஷன் கிளாஸ் இல்லாமல் நாங்க புதுசா தொடங்கினது ஓலோவல் பேட்சுக்கு மட்டும். சரிதானே? என்னன்னு சொன்னால் எங்கட நைட் செமினார் சீரீஸ். நாங்க அதுக்கு வச்சுக்கிற பேர் என்ன? பவர் பிளே செமினார் சீரீஸ். பிகாஸ் நீங்க வந்துட்டு இது உங்களோட பவர் பிளேக்குரிய காலம். சரிதானே? பவர் பிளே ஓவர் தான் இது உங்களோட. ஸோ மேக்சிமம் படி படிக்கிற, அதனால எப்பவும் சொல்றது, இப்ப நீங்க எப்போதும் படிப்பின் சிந்தனையில் இருக்க வேண்டிய காலம். ஸோ அதனாலதான் நான் இந்த போட்ட இந்த டைமும் கூட எல்லாராலையும் ஜாயின் பண்ண இயலும்ன்றதுனால அப்ப நான் இந்த 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 செமினார் சீரீஸ் தான் தொடர்ந்து என்ன செஞ்சுட்டு போகும்ன்றத ஃபர்ஸ்டா சொல்றேன். அப்ப அதை முதல்ல கேட்டுப்போ. அது வரைக்கும் வந்த வாராக்கள் வந்து சேரட்டும். அதே போல என்ன செய்யுங்கன்னு சொன்னால் பேப்பர்ஸை தேடி எடுங்கடா. அப்ப முதலாவது விஷயம், நான் 2016 இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றேன். 16 இருந்து 24 வரைக்கும் தொடர்ந்து எல்லா பாஸ் பேப்பரையும் தரவா டிஸ்கஸ் பண்றதுதான் எங்களோட வேலை. இதுதான் எங்களோட பிளான். அப்ப உண்மையான பாஸ் பேப்பர் டிஸ்கஷன் என்னன்னு நான் காட்டுவேன். ஃபர்ஸ்டாவே சொல்லிட்டேன். இதுதானே? நீ வந்துட்டு 25 மார்க்ஸ்ல 10 மார்க்ஸ்ல இருந்து பாஸ் ஆகக்கூடிய பிள்ளையும், அதே மாதிரி சில இருந்து பிக்கு போக வேண்டியவனும், பில இருந்து ஏக்கு போக வேண்டியவனும், ஏல இருந்து ஏ பிளஸ்க்கு போக வேண்டியவன் எல்லாருக்குமான மருந்து தான் எங்கட இந்த என்னது பவர் பிளே செமினார் சீட். சரிதானே? அது என்னன்றத நீ இப்ப தொடர்ந்து வந்து பாரு. சரிதானே? நீ என்னன்றத என்ன செய்யறோம் அப்படின்றத நீ கிளாஸ் வந்து பாரு, உனக்கு விளங்கும். சரிதானே? நீ கிளாஸ் வந்து பாரு, தொடர்ந்து உனக்கு விளங்கும். நான் சொன்ன மாதிரி உண்மையான பேப்பர் டிஸ்கஷன் என்றால் என்னன்றதை நான் காட்டுவேன். சரிதானே? பாஸ் பேப்பர் மட்டும் செஞ்சால் போதும்டான்னு நான் ஒரே சொல்றேன் தானே, அது ஏன்ன்றதை நான் காட்டுவேன். சரிதானே? என்றால் இது நான் அனுபவிச்சது, நீ இப்படி செஞ்சால் வெத்தலாம் அப்படின்றத சரிதானே நான் உனக்கு காட்டுறேன். அப்ப அதனால நான் சொன்னேன், அப்ப குயிக்கா அவசரமா சரிதானே ஹீல் ஆகிறதுக்கான மருந்து தான் இது. எல்லா தரத்திலும் இருக்கிறார்களுக்கு நான் சொன்னேன். ஃபெயில இருக்கிறவன் பாஸ் ஆகிறதுக்கும், சரிதானே, எஸ்ல இருக்கிறவன் சிக்கு போறது, சில இருக்கிறவன் பிக்கு போறது, பில இருக்கிறவன் ஏக்கு போறது, ஏல இருக்கிறவன் ஏ பிளஸுக்கு போறதுக்குமான விஷயம். நான் எல்லாரும் எப்பயும் சொல்றதுதான், உனக்கு தமிழ் எழுத வாசிக்க படிக்க தெரியுமா இருந்தா நீ சயின்ஸ்ல ஏ எடுக்கலாம். சோ இந்த 2 மாசம், இந்த 2.5 மாசத்தை பெஸ்டா யூஸ் பண்ணலாம். அப்ப அதுக்கு நான் உங்களுக்கு உலகளாக்களுக்கு என்னால என்ற மேக்சிமம் ட்ரைய வந்து தரத்துக்கான ஒரு ஆரம்பம் தான் இது. ஸோ கிழமையில 3 நாள் இந்த விஷயம் நடக்கும். 1 ஹவர்னு சொன்னதுக்கு அது 1.5 ஹவரா மாறும். அது உங்களை எல்லாருக்கும் தெரியும். அப்ப இந்த டைம் எல்லாருக்கும் ஓகேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என்னன்னு சொன்னால்டா, கிழமையில 3 நாள் நடக்கும். ஸோ எங்களோட பிளான் என்னன்னு சொன்னால், ரைட், மேபி வீக் டேஸ்ல தான். அடுத்தது என்னன்னு சொன்னால், ஒரு நாளைக்கு நாங்க செய்யற ஒரு நாள் செஷன்ல 10 MCQ, ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு எஸ்ஏ பாக்குறது தான் எங்களோட நோக்கம். கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். சரிதானே? கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். அப்படி பார்த்தா 4 கிளாஸ்ல 4 செஷன்ல ஒரு ஃபுல் பேப்பரை சரிதானே கம்ப்ளீட் பண்ணுவோம் நாங்க. ஏன் 4 செஷன் வேணும்ன்றத நீ பாத்துக்குவாய். சரிதானே? இந்த முறையில ஒரு 5 பாஸ் பேப்பரை செஞ்சால் போதும்டா நீ ஏக்கி போறதுக்கு, சயின்ஸ்ல நீ ஏக்கி போறதுக்கு நல்லாவே போதும். ஏன்ன்றத சரிதானே நீ வந்து பாரு, உனக்கு விளங்கும். சரிதானே? நான் சொன்ன மாதிரி அப்ப முதலாவது சட்டம் நான் எல்லா கிளாஸும் ஸ்டார்ட் பண்ண முடியும் சட்டம் சொல்லுவேன். அது என்னட்ட இப்ப மெயின்ல நீங்க என்னட்ட பிசிக்கல் கிளாஸ் வர பொருள் தானே இருக்கீங்க, அதனால சொல்றேன். அப்ப முக்கியமான விஷயம், தொடர்ந்து கிளாஸ் வரணும். சரிதானே? குடிக்கிற மருந்து தொடர்ந்து குடிக்கணும்டா, அப்படி இல்லாட்டி வேலை இல்லை. சரிதானே? அப்ப அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் ரைட், நான் சொல்ற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் நீ கேட்கணும். அப்பதான் அந்த என்னடா அந்த மருந்து வேலை செய்யும். ஓகே, அப்ப அது 2வது விஷயம். அதே மாதிரிடா மூணாவது, எல்லாத்தையுமே எழுதிப்போம். சும்மா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஆன்லைன் கிளாஸ்ல நான் ஆக கூட விருப்பம் இல்லாத ஒரே விஷயம் அதான், சும்மா பார்த்துட்டு இருக்காங்க. சும்மா எழுதி, நீ இதை திருப்பி பார்க்க போற இல்ல. சரி, நீ இதை திருப்பி பார்க்க போறல, சும்மா எழுது. எல்லாரும் ஒரு ஒரு பழைய கொப்பியோ ஒரு தாளோ வட்டெவர் வச்சுக்கொள்ளணும். சரிதானே? 2016 இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இந்தியில இருந்து டிஸ்கஷன் எழுதி, நான் போர்ட்ல எழுதுறேன்னா வட்டெவர் எழுது. சரிண்ணா? எழுதி பார்த்து எழுதுறதுக்கு டைம் தருவேன், நான் நோட் பண்றதுக்கு டைம் தருவேன். சோ இதை ரியல் கிளாஸ் மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். படிக்கிறவனுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு, நான் மறந்து சொல்றேன். அதனாலதான் நான் என்னோட போஸ்டர் ஷேர் பண்ணவோ அதுவோ இல்ல தேவையான புள்ள மட்டும் வந்து படிச்சுட்டு போ. வந்து பாரு, நான் சொல்றேன், வந்து பாரு.
இந்த ஃபீஸுக்குமே நான் தானே சொன்னேன். ஃபீஸுமே என்னன்னு சொன்னா நீ வந்து பாரு, ரைட். உனக்கு பே பண்ண நினைக்குது, இந்த கிளாஸுக்கு பே பண்ண நினைக்குதுன்னா நீ தொடர்ந்து வா, சரிதானே. ஆனாலும் நான் பேமெண்ட்டை வந்துட்டு ஒரு 2-3 கிழமை போல தான் சொல்லுவேன், சரிதானே. பேமெண்ட்டை ஒரு 2-3 கிழமை போல தான் சொல்லுவேன். தேவை இருக்கிறவன் வந்து நீங்கள் எக்ஸாம்ல வைக்கலாம், சரிதானே. அப்ப நீங்கள் எல்லாம் ஆர்வம் காட்டினீர்கள் என்றால் நான் என்ன செய்வேன், உங்களுக்கு தேவை இருக்குதுன்னு நினைச்சா நான் தொடர்ந்து செய்வேன், சரிதானே. அப்படி இல்லை என்றால் சரிதானே, கான்டெல். அப்ப இன்ஷா அல்லாஹ் இதான் என்னோட பிளான். ஸோ தொடர்ந்து செய்வோம். இன்னைக்கு வந்துட்டு இங்க சரியான மழை, சரிதானே. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி ஆகலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளும், சரிதானே. ஓகேயா, ரைட். அப்ப நாங்க என்ன செய்வோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏதாவது பிரச்சனை இருந்தால் அன்மியூட் பண்ணி பேசலும், சரிதானே. உண்மையிலே அன்மியூட் பண்ணி பேசுறதுக்கு நான் விருப்பம் என்னென்றால், நான் ஆன்லைன்ல மட்டும் செய்யும்போது அன்மியூட் பண்ணி பேசுறதுக்கு நான் விருப்பம். உனக்கு நல்லா கிளியர் இருக்குன்னு உனக்கு ஷுவரா இருந்தா நீ பேசலாம், அப்படி சரிதானே. அதுக்காக வேண்டி கிளாஸ் குழம்புற மாதிரி இருந்தால் அந்த ஆளை நான் ரிமூவ் பண்ணுவேன், நீ பேச சொல்லிட்டேன். ஸோ ரைட். ஆனால் அன்மியூட் பண்ணி பேசுறேன், எனக்கு சப்போர்ட் ஆയിരിக்கும். அண்ட் கட்டாயமா மெசேஜ் பண்ணலாம் எல்லாரும், சரிதானே. என்ன இந்த போட்டோ போட்டிக்கிற ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கிற அந்த இதுக்கு போட்டோ என்னடா மெசேஜ் போடலாம், அப்படி இல்லாட்டி நீ போனா மெசேஜ் போடலாம். அப்ப எப்பவுமே எதிர்பார்க்கறது உங்களோட சப்போர்ட் தானே. அப்பதான் எனக்கு செய்யலாம் உற்சாகமா. ஸோ இன்ஷால்ல செய்வோம். நான் சொன்ன மாதிரி எங்களோட பிளான் படி என்ன செய்வோம், இன்னைக்கு 2016 2016 2016 ஃபர்ஸ்ட் எம்சிக்யூ 10 எம்சிக்யூ 10 எம்சிக்யூ ஃபர்ஸ்டா செய்வோம். ஃபர்ஸ்டா குயிக்கா பார்ப்போம் 10 எம்சிக்யூவை. அதே போல ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு சேம் டே பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ், சரிதானே. ஸோ நீங்க ஃபாஸ்டா இருந்தா நம்ம முடிக்கலாம் இன்ஷா அல்லாஹ், சரிதானே. ஓகே, நம்பர் 1. ஓகே, படிப்போமா படிப்போமா. நம்பர் 1, ரைட். எம்சிக்யூ நம்பர் 1 எடுங்கோ, எடுங்கடா. எம்சிக்யூ நம்பர் 1 என்னதான் முதலாவது எம்சிக்யூ ரைட். நான் உங்களுக்கு ஸ்கீம் போட்டிக்கிறேன், மெயின் குரூப்ல ஸ்கீம் போட்டிக்கிறேன். பாஸ்ட் பேப்பரோட ஸ்கீம் வந்துட்டு மெயின் குரூப்ல போட்டிக்கிறேன், சரிதானே. அப்ப முதலாவது கேள்வி உன்னோட கேட்கிறான் இல்லையா, பின்வற்றில் எது ஒரு காவிக்கணியம் ஆகும், சரிதானே. ரைட். என்ன ஆன்சர் உங்களுக்கு தெரியும். ரைட். எண்ணிக்கணியம் காவிக்கணியம் தானே, எண்ணிக்கணியம் காவிக்கணியம், ரைட். எண்ணிக்கணியம் காவிக்கணியம் பாக்குறேன், எண்ணிக்கணியம் காவிக்கணியம் பாக்குறேன். ஃபோர்த் ஆன்சரா அப்படின்னு ஒரு ஆள் இருக்குது, சரி. அடிப்பேன் பாரு உனக்கு, சரிதானே. ரைட். கேட்டது காவிக்கணியம், சரிதானே. காவிக்கணியம் என்னோட பிசிக்கல் கிளாஸ் வர ஆட்கள் எல்லாருக்குமே நான் சரியா இது சொல்லி தந்துதான் இருக்கேன், சரிதானே. இங்க பாருடா, நாங்க என்னது கணியங்களை ரெண்டா பிரிப்போம். பௌதியவியல் கணியங்களை பௌதியவியல் கணியங்களை என்ன செய்வோம், கணியங்களை ரெண்டா பிரிப்போம். பௌதியவியல் கணியங்களை நாங்க ரெண்டா பிரிப்போம். என்னென்ன சாமா சொல்லுவோம். எண்ணிக்கணியம் அடுத்தது காவிக்கணியம். அப்ப இந்த கேள்வி வந்துட்டு வாரது வழக்கம். இது உனக்கு தெரியணும்ன்றது ப்ரொஃபசர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். எண்ணிக்கணியம் காவிக்கணியம் பிள்ளை தெரியணும்ன்றது, சரிதானே. அப்ப உங்களுக்கு தெரியும், நாங்க இவங்க 2 பேருக்கு மெயினான வித்தியாசம் என்ன, யாராவது ஒரு ஆள், மெயினான வித்தியாசம் என்னவா இருக்கு. பருமனையும் திசையும் கொண்ட அது காவிக்கணியம். ரைட், விளங்கு தானே. அப்ப பருமனும் திசையும் பாக்குற கதை தான் இது, ரைட். யாருக்கு இப்ப நிறைய பேர் குழப்புற விஷயம் இதுல, யாருக்கு பருமன் திசை 2 இருக்கும், யாருக்கு 1 மட்டும் இருக்கும்ன்றது, சரிதானே. சில லூசு கூட்டம் வந்துட்டு இதை மாத்தி என்ன செய்யும், எழுதிட்டு வந்துடும். இப்ப உனக்கு சும்மாவே உனக்கு பதறும், அப்ப எக்ஸாம்ல நல்லா பதறும் தானே, எழுதிட்டு வந்துடுவேன், சரிதானே. இங்க பாரு, உனக்கு அதுக்கு ஒரு ட்ரிக் சொல்றேன் பாரு. எண்ணி என்றா உண்டு அப்படின்னு வச்சுக்கவேன், அப்படின்னு வச்சுக்கோவேன். அப்ப அவருக்கு என்ன, ஏதோ ஒன்றுதான் இருக்கு, அது யாரு, பருமன், சரிதானே. திசை தானே எக்ஸ்ட்ரா வர போறது. கணியம் எல்லாத்துக்குமே நம்ம பருமன் கொடுப்போம் தானே, ஏதாவது பருமன் இருக்கணுமே அவர் அளக்குறது. எக்ஸ்ட்ராவா நாங்க திசையும் சேர்த்து அளக்குறோம்டா, ஒரு ஆள்கிட்ட திசையும் சேர்த்து அளக்குறோம்டா, அவர் தான் எக்ஸ்ட்ராவா வர போறாள். அப்ப ஏதோ ஒன்று இருக்கிறது, எண்ணி என்றா உண்டு அப்படின்னு நினைச்சுக்கோவே. அப்படின்னு நினைச்சா என்னது, எண்ணிக்கு வந்துட்டு என்ன மட்டும் இருக்கும், பருமன் மட்டும், சரிதானே.
அதே காவிக்கணியம் எடுத்தாங்கன்னா பருமனோட சேர்த்து யாரையும் பாப்பா இனி பருமனோட சேர்த்து திசையையும் பார்ப்பேன். பருமனோட சேர்த்து திசையையும் பார்ப்பேன். அதான் காவிக்கணி. அது பாப்பா என்ன நம்ம அளக்கும் போது பருமனோட சேர்த்து திசையையும் அளப்போண்டா. முக்கியமா முதலாவது யாரு நான் பாக்குறது பருமனோட சேர்த்து திசையம் அளக்கிறது யாரு நான் பாப்பேன் செல்லுவோமே உனக்கு ஈஸியா சொல்றேன். நாங்க யாரு எப்போதும் ஒரு விசையை குறிக்கும் போது பாரு நீங்க விசை வரிப்படம் வரையும் போது ஒரு பெட்டியில தாக்கும் விசையை வரைக மேசையில வச்சிருந்தா என்ன செய்வ எப்போதும் அம்புக்குறி என்னத்தை காட்டும் திசையை காட்டுது. அப்ப என்ன செய்யற ஒரு விசையை காட்டும் போது எப்போதும் நாங்க என்ன செய்வோம் நம்ம திசையை காட்டுவோம். சோ என்னடா காவிக்கணியம் சொல்லும் போது நீ முதலாவது என்ன சொல்லுவாய் காவிக்கணியம். நான் உதாரணம் சொல்றேன் விசை எல்லா வகையான விசையும் வரும். அதே மாதிரி நான் சொல்றேன் வேகம் சொல்லும்போது சொல்லுவோம் வடக்கு திசையில் இந்த வேகத்தில் பயணம் செஞ்சார் இவர்ல இந்த வேகத்துல என்னடா கிழக்கு திசையை சொல்லித்தான் வேகத்தை சொல்லுவோம் எப்போது தானே. அப்ப வேகம் அதே மாதிரி பாரு இடப்பெயர்ச்சி நான் சொல்லுவேன் இடப்பெயர்ச்சி ஏடா எங்க பாரு நாங்க பயணம் செஞ்ச தூரம்ன்றது நாங்க சொல்லுவேன் தூரத்துக்கு நாங்க எப்போதும் என்ன செய்யறல திசையை சொல்றீங்கள நாங்க அந்த என்ன பாக்குற விஷயம் ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளிக்கு போறதுக்கு ஒரு இதான் ரோட் போறது இதான் ரோட்னு சொல்ல. அப்ப ரோட்ல தூரம் வந்துட்டு ரோட்ல மொத்த நீளம் நான் சொன்னேன் 90 கிலோமீட்டர். ஆனா இந்த புள்ளி ஏல இருந்து புள்ளி பிக்கு இடையில இருக்கிற கேப் வந்துட்டு என்ன 10 கிலோமீட்டர். இப்போ நான் கேட்கிறேன் பயணம் செஞ்ச தூரம் என்ன ரோட்ல வேலை செய்யணும் மறக்கிறீங்க. அப்ப ரோட்ல வேலை செஞ்சு 90 கிலோமீட்டர் பயணம் செஞ்ச தூரம். ஆனா இடப்பெயர்ச்சி என்ன இதுதான் என்ன 10 கிலோமீட்டர் தான் இடப்பெயர்ச்சி. ஏன் நாங்க திசையை பாக்குறோம் எப்போதும் திசையை பாக்குறோம் திசையை பாக்குறோம். இங்க என்ன செய்யும் நாங்க திசையை பாக்குறோம் இல்ல போற எல்லா திசையுமே கூட்டுறேன். ஆனா இங்க என்ன செய்வோம் திசையை பார்ப்போம் இல்லைங்கனால இதான் ஐடியா. அப்ப என்ன நாங்க இடப்பெயர்ச்சியை என்னன்னு சொல்லுவோம் காவிக்கணியம் சொல்லுவோம். இடப்பெயர்ச்சியை காவிக்கணியம் சொல்லுவோம். அப்ப இதுக்கு இங்க ஒப்போசிட்டா யார் வரும் ஒப்போசிட்டா தூரம் வந்துட்டு அப்ப என்ன வெண்ணிக்கணி தூரம் வந்துட்டு என்ன வெண்ணிக்கணி விளங்குனால. அப்ப வேகத்துக்கு ஒப்போசிட் வந்து என்ன ரெண்டுமே ஒரே அழகு. ஆனா என்னது அவர் எண்ணிக்கணியம் யாரா இருப்பாரு வேகத்துக்கு கதி அதானே. நாங்க ஸ்பீடுன்னு சொல்லுவோம் சிம்பிளா பாருண்டா. இப்ப ஒருத்தன் 4வது ஆன்சர் கேட்டே ஒருத்தன் தானே ரைட் என்னடா இப்ப நான் சொன்னேன் கதி 3வது ஆன்சர் கதி பாரு கதி என்னதான் ஸ்பீட் கதின்றது பாரு நீங்க யூஸ் பண்ற நம்ம வாகனத்துல இருக்கிற எல்லா ஸ்பீட் மீட்டர்ல திசை இருக்கா வடக்கு திசையில இந்த வேகம் அப்படின்னு ஸ்பீட் மீட்டர்ல திசை இருக்கு இல்ல ஸ்பீட் கதி என்ன அவர் என்ன எண்ணி கணியம் கதி வேகத்துக்கு கதி ரைட். இப்ப சொல்ல திணிவு முக்கியமானதுல மட்டும் சொல்றேன். திணிவு சோரா என்ன எண்ணிக்கணியம். திணிவுக்கு நாங்க எத்தனை கிலோகிராம் என்னடா கீழ் நோக்கி இத்தனை கிலோகிராம் மேல் நோக்கி இத்தனை கிலோகிராம் நாங்க சொல்றோமா திணிவு என்னது எண்ணிக்கணியம். இப்ப நான் ஒரு 2-3 கேட்கிறேன் நீ சொல்லேன் 2-3 கேட்கிறேன். வீடியோ கிளியர் இல்லையா உங்களோட கவரேஜையும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுவோம் ரைட் ஓகே. அட எங்க பாரு இப்ப என்ன கதைன்னு சொன்னா நான் இப்ப கேட்கிறேன் டைம் என்ன எண்ணிக்கணியமா காவிக்கணியமா டைம் எண்ணிக்கணியமா காவிக்கணியமா நேரம் எண்ணிக்கணியமா எண்ணிக்கணியம் ஏன்டா டைமுக்கு நாங்க என்ன செய்யறல சொல்றேன் இந்த வடக்கு திசையில 12 மணின்னு சொல்றோமா நாங்க இல்லையே நம்ம என்ன செய்யறல திசையை பாக்குறோம்ல டைமுக்கு எண்ணிக்கணியம் பாரு எண்ணிக்கணியம் டைம் எண்ணிக்கணியம் அப்படி இல்லாட்டி நேரம். அதே மாதிரி இப்ப சொல்ல நிறை என்ன நிறை காவிக்கணியம் நான் அதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் சரிதானே. நான் இப்ப சொன்னேன் எல்லா விசையுமே என்ன கணியம் எல்லா விசையும் காவிக்கணியம்னு சொன்னேன். நிறையுமே விசையா இல்லையா எல்லா வகையான விசையுமே காவிக்கணியம் நினைவுச்சுப்போம். அதே மாதிரி விசையோட சம்பந்தப்பட்ட எல்லாருமே காவிக்கணியம் நினைவுச்சுப்போம். விசையோட சம்பந்தப்பட்ட எல்லாருமே காவிக்கணியம். நான் சொன்னேன் என்னடா நாங்க இப்ப கொண்டு கேட்கிறேன் வேலை எண்ணிக்கணியமா காவிக்கணியமா காவிக்கணியம். ஏன் வேலைன்றது விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம் பாரு விசை சம்பந்தப்படுறாரு அதான விசை சம்பந்தப்படுற எல்லாரும் நோட் பண்ணுவோம். விசை சம்பந்தப்படுற எல்லாருமே காவிக்கணியம். ஒரு காவிக்கணியம் சம்பந்தப்பட்ட இன்னொரு ஆளும் என்னதுடா காவிக்கணியம் தான். வேகம் காவிக்கணியம்ன்றதாலதான் என்னது ஆறுமுடுகள் காவிக்கணியம் பாரு வேக மாற்ற நேரம் தானே ஆறுமுடுகள். இப்படி ஒரு விஷயத்த சிம்பிளா நினைவுங்க பாடமாக்க இல்ல காவிக்கணியம் எல்லாம் இது 2 செகண்ட் சிம்பிள் பண்ற இல்ல சரிதானே. அப்ப ஒரு விஷயத்த நினைவுங்க ஒரு ஒன்றை வச்சு
யாரெல்லாம் காவிக்கணியம் சம்பந்தப்பட்ட எல்லாருமே காவிக்கணியம். இப்படி சிம்பிளா கேள்வி கேட்க மாட்டேன். அடுத்த முறை பாசப்பட வரும்போது வேலை என்ன என்ன கணியம் கேட்பார். விளங்கன கதை. ஆறு முடிவுகள் என்ன கணியம் கேட்பார் பாரு. விளங்கன கதை. ஓகே ஓகே. அடுத்த அடுத்த பாடம் அடுத்த பாடம் அடுத்த அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி போவோம். இதுல ஆன்சர் என்ன? இது ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் நிறை. ஆன்சர் விளங்குதா? ஃபர்ஸ்ட் ஆன்சர். ரைட். ஓகே ஓகே ஓகே. டே ஆன்சர் எடுக்கிறது முக்கியம் இல்லை, நான் விஷயத்த சொல்றேன். எல்லா வகையான விசையுமே நிறையும் ஒரு விசை தானடா, நிறை விசை. ஏன் நாங்க பெட்டியில தாக்குற விசை என்னன்னு சொல்லி கேட்டா, பெட்டியில தாக்குற விசைகள் என்னன்னு கேட்டா முதலாவது நிறைய தானடா வரையிடும். ஓகே ஓகே ஓகே. யோசி யோசி. சரி அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி. என்ன ஆன்சர் அப்ப? ஃபர்ஸ்ட் ஆன்சரா? ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆன்சர். எவ்வாறு விடை எடுக்கிறது முக்கியம் இல்ல, விஷயத்தை எடுத்துட்டு போ. சரிதானே? ரைட் ஓகே. நோட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது இரண்டாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி. இரு சொற்பெயருக்கு நியமங்களுக்கு ஏற்ப காட்டுக்கோழியின் விஞ்ஞான பெயரை சரியா காட்டும் விடையே தெரிவு செய்ய. இங்க பாரு, நீ இதெல்லாம் பாடமாக தேவையில்ல. சரிதானே? காட்டுக்கோழிக்கு என்ன சொல்ற, என்னது யானைக்கு என்ன சொல்ற, சிறுத்தைக்கு என்ன சொல்ற, பாடமாக தேவையில்ல. இரு சொற்பெயர் கண்டுபிடிக்க தெரிஞ்சா சரி. இரு சொற்பெயரிட்டுல ஒரு கேள்வி கேட்கறது மறுபடியும் சொல்றேன், எக்ஸாம் பேட்ச் நீக்க இந்த விஷயத்த நல்லா பார்த்துட்டு போ. கடைசி முதலமா படிக்கிறேன்னு நினைச்சிட்டு போ. அடுத்தவர்களுக்கெல்லாம் குயிக்கா போட்டு போயிடுவேன். அடுத்த பாச பேருக்கெல்லாம் குயிக்கா போட்டு போயிடுவேன். என்ற எல்லா பாச பேரும் இந்த கேள்வி இருக்கு, கண்டுபிடிக்க தெரியணும். நீ முதலாவது பாருடா. இப்ப எங்கட சட்டம் என்ன, நான் இதை அழிக்கிறேன். நீ இரு சொற்பெயரிட்டின சட்டம் என்ன? முதலாவது விஷயம் நான் ஈஸியா சொல்றேன். ஒவ்வொன்றா இதான் கேன்சல் பண்ற முறையில எம்சிக்கு செய்யறது. எம்சிக்கான ட்ரிக்ஸ் சொல்லிட்டு போறோம் ஒவ்வொன்றா. நீ பாருங்க, நாங்க எல்லாமே எங்கட சட்டம் என்ன? நம்பர் 2. ரெண்டாவது கேள்வியா? ரெண்டாவது கேள்வி. எங்களோட சட்டம் என்னன்னு சொன்னா, இரண்டு பேராக இரண்டு பேர்களா எழுதப்படும். விட்டு ரெண்டு பேர் எழுதணும். முதலாவது பேருக்கு நாங்க என்னன்னு சொல்லுவோம்? முதலாவது பேர் இனப்பேரா சாதி பேரா? இனப்பேரா சாதி பேராடா? முதலாவது பேர் இருக்கீங்களாடா? சாதி. அப்படி தானே? அப்ப என்னடா முதலாவது நீ என்ன சாதி? நீ மனுஷ ஜாதியா? உனக்கு விளங்குற மாதிரி சொல்ற. நீ மனுஷ ஜாதியா மிருக ஜாதியா? முதலாவது. அதுக்கு போறதுதான் நீ ஆணினமா பெண்ணினமா? அப்ப முதலாவது என்ன, நீ சாதி என்னன்றது. அப்ப அப்படி நினைவு மறக்காது. சாதி பேர் முதலாவது என்ன? சாதி பேர். அடுத்தது என்னடா? இனப்பெயர். அடுத்தது என்ன? இனப்பெயர். கேப் விட்டு இனப்பெயர் எழுதணும். அதே மாதிரி நான் இப்ப சொல்றேன், அதே மாதிரி நான் என்ன சொல்றேன் என்னடா, முதலாவது லெட்டர் அதாவது சாதி பேர் என்ன முதலாவது லெட்டர் மட்டும் என்ன இருக்கணும்? கேபிட்டலா இருக்கு. முதலாவது லெட்டர் மட்டும் கேபிட்டலா இருக்கு. சரிண்ணே? முதலாவது லெட்டர் மட்டும் கேபிட்டலா இருக்கு. ரைட். மத்த எல்லாமே சிம்பிள் லெட்டர்ஸா இருக்கு. மத்த எல்லாமே சிம்பிள் லெட்டர்ஸா இருக்கு. மத்த எல்லாமே சிம்பிள் லெட்டர்ஸா இருக்கு. இரண்டாவது பேர்ல எல்லாமே சிம்பிள் லெட்டர்ஸா இருக்கு. ரெண்டாவது பேர்ல எல்லாமே சிம்பிள் லெட்டர்ஸா இருக்கு. சரி, முதல் எழுத்து மட்டும் கேபிட்டல் இருக்கு. போதானே? அதே உங்களுக்கு எப்பவுமே பிரிண்ட் அடிச்சது தானே வரப்போகுது. உங்களுக்கு எப்பவுமே பிரிண்ட் பண்ண தானே வரப்போகுது. அவர் கட்டாயமா என்னத்துல இருக்கணும்? வளஞ்செழுத்துல இருக்கணும், இட்டலிக்குல இருக்கணும். அது கொஞ்சத்தை மட்டும் பார்த்தாலே நீ இது ஏதாவது ஒன்றை தான் செக் பண்ணுவான். ஏதாவது ஒன்றை தானே உனக்கு தெரியுமான்னு செக் பண்ணுவான். ஈஸியா விட அடிக்கலாம். ஈஸியா விட அடிக்கலாம். இங்க பாரு நீ இந்த கேள்வியில இந்த கேபிட்டல் சிம்பிளை மட்டும் பார்த்தாலே விட அடிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் கேபிட்டல் சிம்பிளை மட்டும் பார்த்தாலே விட அடிக்கலாம்னு நினைக்கிறேன். சரிதானே? பாரு, கேபிட்டல் முதலாவது எழுத்து மட்டும் கேபிட்டல் அடிக்கிறது எதுல மட்டும்டா? இங்க பாரு உண்மையிலே அதான். இந்த கேள்வியில பாருடா, முதலாவது எழுத்து மட்டும் கேபிட்டல் அடிக்கிறது எது? ஒரே ஒரு விடல தான். முதலாவது எழுத்து மட்டும் கேபிட்டல் அடிக்கிறது ஒரே ஒரு விடையில தான். யாருடா? மூணாவது ஆன்சர். அடிச்சு போட்டு போயிட்டே இரு. சரிதானே? ஈஸியான விஷயம். நான் இப்ப இந்த சொன்ன விஷயங்களை மட்டும் நினைவு. முதலாவது எழுத்து மட்டும் கேபிட்டல் அடிக்கணும், மத்த எல்லாமே சிம்பிள் அடிக்கணும். இதை மட்டும் நினைவு. மத்தது என்னது? உனக்கு தந்திருக்கிறது சரிவு எழுத்து அடிக்கணும், இட்டாலிக்கா இருக்கணும். அழகான. ரைட். ஓகே 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 ஓகே. விடக்கூடாது. சரிதானே? ரைட். அப்போ ரைட். ஓகே. அடுத்த கேள்வி. என்ன ஆன்சர் அப்ப? என்ன ஆன்சர்? என்னடா ஆன்சர்? தேர்ட் ஆன்சர். சரிதானே? தேர்ட் ஆன்சர். அப்ப இதுல அவ்வளவுதான் விஷயம். சரிதானே? இதுல அவ்வளவுதான் விஷயம். ரைட். முதலாவது பேர் என்ன, ரெண்டாவது பேர் என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கேன். முதலாவது எழுத்து மட்டும் கேபிட்டல், மத்த எல்லாம் சிம்பிள். ரைட். ரெண்டு பேருக்கு இடையில கேப் வரணும், முதலாவது விஷயம். ரைட். ஓகே 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 ஓகே. அழிக்கிறேனா? ரைட். சரியா? ஓகே. மூன்றாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி.
பாரு, மூன்றாவது கேள்வி உங்கள்ட்ட கேட்கிற கேள்வி என்ன? மூன்றாவது கேள்வி, தாவர எண்ணெயிலிருந்து மாஜரின் உற்பத்தி செய்கையில் பயன்படுத்தப்படும் வாயு. வாயுக்களின் உற்பத்தி பார்ப்பீங்க, அதே மாதிரி வாயுக்களின் பயன்பாடு பார்ப்பீங்க, வாயுக்களின் என்னடா பௌதிக ரசாயன இயல்புகளை பார்ப்பீங்க. சரிண்ணே? அப்ப இது ஒரு முக்கியமான விஷயம். சரிண்ணே? இது ஒரு முக்கியமான விஷயம். அப்ப இதுல என்ன கேட்டான்டா, தாவர எண்ணெயிலிருந்து மாஜரின் உற்பத்தி செய்வதற்கான பயன்படுத்தப்படும் வாயு என்னன்னு இருக்கிறான். யார் ஆன்சர் வரையில? மாஜரின் உற்பத்தி தாவர எண்ணெயிலிருந்து. தாவர எண்ணெய் என்னடா? தாவர எண்ணெய் ஒரு நிரம்பாத கொழுப்பு, அப்படித்தானே? நிரம்பாத கொழுப்புல இருந்து மாஜரின் உற்பத்தி செய்யறது யாரு? நான் நிறைய விஷயத்த எழுதுறேன், நிறைய விஷயத்த ரைட். ஆன்சர் தேர்டா? ரைட். அப்ப ரைட், நீங்க பாரு என்ன கதைன்னா, நான் நிறைய விஷயத்த எழுதுறேன், நிறைய விஷயத்த பேசுறேன். நான் எப்பவும் சொல்ற மாதிரி தான், ஃபைனல் எக்ஸாம் கிட்ட ஆகும்போது நான் பேசுறதெல்லாம் எக்ஸாம் நினைச்சுக்கோ, அப்போ சரி வாய குறைஞ்சு சரி கேட்டுக்கோ, நான் என்ன சொல்றேன். ரைட், ஓகே. அப்ப இங்க பாரு, தாவர எண்ணெய் அவர் ஒரு நிரம்பாத கொழுப்பு, அவர்ல இருந்து மாஜரின் உற்பத்தி. சரி, அவர்ல இருந்து மாஜரின் உற்பத்தி. நான் இப்போ ஒவ்வொருத்தரா சொல்றேன். இங்க பாரு, ஒக்சிஜன் எடுப்போம். இதுல இருக்கிற ஆக்களை கொஞ்சம் குயிக்கா டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோம். ஒக்சிஜன் எடுப்போம். ஒக்சிஜன் உற்பத்தி நான் பாக்குறதா இல்லையா? சரியான நாங்க எத்தனை வாயுக்கள் உற்பத்தி பாக்குறது? உற்பத்தி வாயுக்கள் எத்தனை வாயுக்கள் நான் பாக்குறோம்? உற்பத்தி ஒக்சிஜன் வாயு பார்ப்போம். உற்பத்தி நாங்க 3 வாயுக்களின் உற்பத்தி பாக்குறோம். ஒக்சிஜன் வாயுவின் உற்பத்தி பார்ப்போம். அதே மாதிரி CO2 வாயுவின் உற்பத்தி பார்ப்போம். அதே மாதிரி H2 கேஸின் உற்பத்தி பார்ப்போம். ஓ இல்லையா? இவங்க 3 பேரை உற்பத்தி செய்யற செட்டப் தெரிஞ்சிருக்கணும். சரிதானே? ஒரு தெரிந்தானே? இவங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஆக்சிஜனையும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆக்சிஜன் நாங்க தகனப்படுத்தி எடுப்போம். ஆக்சிஜனை நாங்க என்ன செய்வோம்? வெப்பமேற்றி எடுப்போம். ஆனால் அவருக்கு நாங்க என்ன யூஸ் பண்றேன்? கொதிகுழாய் யூஸ் பண்ணி அவருக்கு செய்வோம். இவங்க 2 பேருக்குமே கூம்பு கூடுவே யூஸ் பண்ணி செய்யறது. நினைவிற்கு தானே அந்த ஷேப்? சரிதானே? இன்னொரு கேள்வியில அதை டிஸ்கஸ் பண்றேன் கட்டாயமா. ஓகே. அப்ப என்ன கதைடா, இவங்களோட பயன்கள் முக்கியமா சொல்லிட்டு போற என்னென்ன பயன்கள்னு சொல்லி, ஆக்சிஜன் என்ன வச்சுக்கோ. அடி இதுல பாடமாக்குறது இல்ல, நான் இப்ப சொல்ற மாதிரி ஆக்சிஜன் என்ன வச்சுக்கோ, எப்போதுமே தகன தாக்கத்துக்கு தேவை. ஆக்சிஜனுடன் தாக்கம் அடையுதுன்னா அவரை நாங்க என்ன தாக்கம்னு சொல்லுவோம்? தகன தாக்கம்னு சொல்லுவோம். தம்பி, தகன தாக்கம்னு சொல்லுவோம். ஆக்சிஜனோட ஒரு சாமன் தாக்குதுன்னா அவரை நாங்க தகன தாக்கம்னு சொல்லுவோம். ஆக்சிஜனோட தாக்கம் அடையதெல்லாம் தகன தாக்கம். தகனத்துக்கு முக்கியமான ஆள் தான் ஆக்சிஜன். அதனாலதான் அவரை கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை வச்சு நான் நிறைய விஷயம் நினைவு வைப்பேன். அதனாலதான் ஆக்சிஜனை இனங்காணும் பரிசோதனையில நாங்க எரியும் தனக்குச்சியை வச்சா என்ன நடக்குது? மேலும் பிரகாசமாக எரியுது அவரு. அதனால நாங்க அவருக்கு இன்னொரு பேர் சொல்லுவோம் பாரு, பௌதிக பேர். அதாவது அவரோட பௌதிக இயல்பு இன்னொன்று என்னன்னா, அவரு தகன துணையி. அதனால அவருக்கு நான் சொல்ற பேரு தகன துணையி. தகனத்துக்கு துணை புரிகிறாரு. பார், ஒரு விஷயத்தை வச்சு நிறைய நினைவு வைக்கிறோம். ஒக்சிஜன் 10 அப்படின்னு ஒக்சிஜன் தகனத்துக்கு முக்கியமான ஒரு ஆள். சரிதானே? அதனால தகன துணைன்னு சொல்லுவோம் நாங்க. விளங்குன கதை. அதை வச்சு நிறைய விஷயம் நினைவு வைக்க போறோம். அப்போ ஒக்சிஜன் பயன்கள்ல முதலாவது பயன் என்னன்னு சொல்லுவாய்? நீ உயிர் வாழ்றதுக்கு ஒக்சிஜன் தேவை. இல்லையா? உயிர் வாழ்றது, அங்கேயும் உயிர் வாழ்றது, சுவாசத்திற்கு தேவை. அதே போல நான் இப்ப சொன்னது என்னது? தகனத்திற்கு தேவை. அதே மாதிரி இப்ப மூன்றாவது சொல்லலாம். நான் இப்ப மேல சொன்னதான் சுவாசத்துக்கு மாதிரி என்னடா, இப்ப சுழி ஓடிகள், அதே மாதிரி இந்த விண்வெளிக்கு போற ஆட்கள், அவங்க எல்லாம் என்ன செய்யற? அங்கெல்லாம் என்னடா, அங்க ஸ்பேஸ் தானே, கீழே என்ன ஆக்சிஜன் குறைய, சுழி ஓடிகளுக்கு கீழே ஆக்சிஜன் குறைய. சோ என்ன செய்யலாம்டா, அவங்க ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப சுழி ஓடிகள் பயன்படுத்தலாம். அந்த மாதிரியான ஒரு ஐடியா வச்சுக்கோ. கொஞ்சம் விஷயங்களை வச்சுக்கோங்க. இவருக்கு ஒப்போசிட்டா இவர் ஒரு தகன துணைகி. தகன திக்கன் போட்டிருக்கேன். தகன துணை. அப்ப இவருடா CO2 என்ன? அவரோட ஒப்போசிட். அதை என்ன வச்சுக்கோ. CO2 எப்பவும் தகன துணை இலி. பேர் எப்படி? இவர் தகன துணை இலி. தகன துணை இலி. இவரே தகன துணை இலி. விளங்குன கதை என்ன சொல்றேன்? தகன துணை இலி.
அப்ப யாரு எங்கடா CO2. அப்ப அதுக்கான வேலையெல்லாம் செய்வார். நீ பாரு, என்னடா தீயணை கருவிகளை நாங்க இவரைத்தான் யூஸ் பண்ணுவோம். 10 இவரைத்தான் நாங்க அடிக்கிறேன். நீ பாரு, இந்த ஷெட்டுகள் எல்லாம் வச்சிருக்கு அந்த சிலிண்டர்ல, அடே அந்த என்னடா சிலிண்டர்ல வந்துட்டு CO2 தான் அடிச்சிருக்கும் பாரு. அப்ப என்னது, தீயணை கருவிகளை நாங்க இவரை யூஸ் பண்ணுவோம். தீயணை கருவிகள்ல நாங்க யூஸ் பண்றேன்னா தீயணை கருவிகள்ல யூஸ் பண்ணுவோம் CO2. அதே மாதிரி CO2 தண்ணியில கரைச்சா வர பேர் என்ன தம்பி? CO2 தண்ணியில கரைச்சா வர பேர் என்ன? அடே இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான விஷயம். கொஞ்சம் கொஞ்சமா நினைவு வச்சுக்கோ, எல்லாத்தையும் பாடமாக தேவையில்லை. நான் சொல்ற விஷயத்தை வச்சு நினைவு வச்சுக்கோ. ஃபைனலா CO2 தண்ணியில கரைச்சா என்ன வரும்? கார்போனிக் ஆசிட் வரும்டா. அவர்தான் நமக்கு அவர்தான் இனிப்பு சுவையை தரும். இப்ப நீ குடிக்கிற இந்த குளிர்பானம் எல்லாம், நீ இந்த குடிக்கிற குளிர்பானத்துல எல்லாம் ஹை பிரஷர்ல யார் அடிக்கிற? நாங்க ஹை பிரஷர்ல யார என்னடா இதுண்டு வைக்கிறாங்க? நாங்க கேஸ், இவரு கேஸ் கூட, என்னடா கிரீன்ஸோட கேஸ் குறைய, 7up கோகா கோலா கேஸ் கூட. என்ன கேஸ்? CO2 கேஸ். அதை அப்படி வச்சு என்ன போயிடுது? CO2 கேஸ் தான் கூட. இப்போ என்ன செய்யும்? அப்ப CO2 கேஸ் ஹை பிரஷர்ல அடிச்சு வைக்கிறாங்க, சரிதானே? அப்ப அது என்னத்துக்கு? CO2 கேஸ் கூட கூட ருசியா இருக்கின்றா பாரு. அதனாலதான் நீ எல்லாம் கொஞ்சம் பேர் என்ன, எலிபென்ட் சோடா விட அவருக்கு 7up தான் விருப்பம், எலிபென்ட் சோடா விட ஸ்ப்ரைட் தான் விருப்பம். என்ன கதைண்டா? எஸ், கார்போனிக் ஆசிட் கூட அதுக்குள்ள கதை, கார்போனிக் ஆசிட் கூட. அப்ப அந்த கார்போனிக் அமிலம் எப்படி உருவாகுது? CO2 தண்ணியில கரைஞ்சே வாருது. CO2 கேஸ் தண்ணியில கரைச்சா அந்த கார்போனிக் ஆசிட் உருவாகும். சோ நீ அதை எழுதலாம், அதை நினைவு வைக்கலாம். குளிர்பானங்களின் தயாரிப்பு, குளிர்பானங்களில் பயன்படல் எக்ஸாம்பிள் கார்போனிக் அமிலம். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் CO2 நினைவு வைக்கலாம். அதே மாதிரி தாவரங்கள்ல சுவாசம், H2O குயிக்கா சொல்லிட்டு போறேன். H2O இவருதான் H2வுமே ஒரு தகன துணையிலி. நாங்க CO2 சிலிண்டருக்கு பதிலா H2 சிலிண்டரை யூஸ் பண்ணுவோம். H2வுமே ஒரு தகன துணையிலி தான். ரைட். அதே மாதிரிடா H2 மெயினான விஷயம் என்னடா, உனக்கு தெரிஞ்ச ஹைட்ரஜன் பலூன்ஸ் என்னது? நம்ம இந்த பர்த்டே, இப்ப புதுசா பர்த்டே என்னடா விசேஷத்துக்கு நான் யூஸ் பண்ணுவோம். என்ன செய்வோம்? அந்த பலூன் பறக்கும் மேல. ஏன் அது பறக்குற? CO2 O2 எல்லாம் போட்டா அந்த பலூன் ஏன்டா பறக்குது? இல்ல H2 போட்டா ஏன் பறக்குது? இப்ப அவட்ட ஒரு பகுதியை நிலையை நீ நினைவு வைக்கிற. இதை வச்சு ஹைட்ரஜன் பலூன் மட்டும் பறக்கும்னு உனக்கு தெரியும். ஹைட்ரஜன் பலூன்றது H2 கேஸ் தான்டா. H2 கேஸ்னா ஹைட்ரஜன் பலூன். அது என்ன கேஸ்? ஏன் அவர் மட்டும் பறக்குற மேல? அவருக்குடா சாதாரண வழியை விட அடர்த்தி குறையும். அவர்ல நான் என்ன செய்யறேன் பாரு, நான் என்ன பாடமாக்கிற வச்சிருக்கேன். நான் என்ன செய்யறேன், ஒவ்வொரு பகுதியை நிலையை வச்சு அவரோட பயன்களை நினைவு வைக்கிறேன்டா. H2 கேஸ் அடர்த்தி குறையடா. தங்கம் கேட்டுக்கோ நான் என்ன சொல்றேன், சரிதானே? நிறைய பேர் எனக்கு எழுதி தரையலாம். ஏன்டா இது வந்துட்டு ரிவிஷன், நாங்க முடிக்கணும் பேப்பர். சோ இங்க பாரு, நான் சொல்றத நினைவு. இவங்க 2 பேர்டையுமா அப்ப என்ன, சாதாரண வழியை விட அடர்த்தி அவங்க கூட, இவன் சாதாரண வழியை விட அடர்த்தி குறைய. அந்த விஷயம் நினைவு நிற்கணும். அந்த விஷயத்தை வச்சு நிறைய விஷயம் படிப்போம் நாங்க. இவங்களோட சேகரிப்பே அடர்த்தி வச்சுதான் நான் மாறும். இவங்க 3 பேரையும் சேகரிப்போமா இல்லையா? நான் வாயுக்களின் சேகரிப்பு பயன்படுத்தி என்னடா உற்பத்தி செஞ்சு சேகரிப்போமா இல்லையா? அந்த சேகரிப்புமே மாறுறது எப்படி? அவங்களோட அடர்த்தியை வச்சுதான் மாறுற. ஓகே, நம்ம அந்த விஷயம் படிப்போம் நாங்க. அந்த விஷயம் படிக்கும்போது நான் சொல்லுவோம் உனக்கு, நான் அதுக்கு தான் இவன் சொல்லியிருக்கேன் அப்படின்னு உனக்கு நினைவு வரும், சரிதானே? நீங்க பாரு கதைய. H2 கேஸ் என்ன அடர்த்தி குறைய, சாதாரண வழியை விட. இவங்க என்ன அடர்த்தி கூட. அதனால H2 கேஸ் பலூன் மட்டும் மேல பறக்குறடா. அப்ப என்ன செய்வோம் நாங்க? அவரை பேராசூட்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி என்னடா H2 கேஸ்ன்றது வந்து நாங்க இவரை தாண்டா யூஸ் பண்ண. உங்களோட என்னது சேதன பதார்த்தங்களை ஒட்சிடுறதுக்கு. அதாவது அதான நீங்க சொல்ற என்னது உங்களோட என்னடா நிரம்பாத கொழுப்புகள். அதாவது உதாரணம் என்ன, தாவர எண்ணெய். அவர் ஒரு நிரம்பாத கொழுப்பு தானே. தாவர எண்ணெயில இருந்து யாரை தயாரிக்கிறதுக்கு? மார்ஜரின் உற்பத்தி. தாவர எண்ணெயில இருந்து மார்ஜரின் உற்பத்தி. தாவர எண்ணெயிலிருந்து மார்ஜரின் உற்பத்தி. தாவர எண்ணெயில மார்ஜரின் உற்பத்தி. நான் சொன்னேன் என்னடா, பலூன்ஸ்ல அதே மாதிரி பேராஷூட்ஸ்ல யூஸ் பண்ணலாம். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் H2க்கு நினைவு வச்சுக்கோ. ரைட். அப்ப மத்தது வந்து நீங்க தந்திருக்கிறவங்களுக்கு என்னடா, N2 கேஸ் நாங்க உற்பத்தி பாக்குறேன். ஆனா N2 கேஸ் பயன்பாடுகள் நாங்க அங்க படிப்போம். எங்க பிஸ்மில் உங்களோட பிஸ்மில் முதலாவது கெமிஸ்ட்ரி நீ படிக்கிறது என்னடா, உலோகங்கள்ட பயன்பாடுல பின்னுக்கு படிப்பாய். உலோகங்கள்ட உற்பத்தி என்னது, N2 கேஸ் என்ன, நைட்ரஜன் ஒரு
அல்லுலோகங்களோட பயன்கள படிப்பாங்க. இன்டூ கேஸ் பாரு, இன்டூ கேஸ்ன்றது என்ன? இப்ப நீங்க இன்டூ கேஸ் நான் சிம்பிளா சொல்றேன், எழுதணுமா? இன்டூ கேஸ் பாருடி தம்பி மாதிரி நினைவிக்கலாம். இப்ப புதுசா எல்லா வாகனங்களுக்கும் நாங்க என்ன கேஸ் அடிக்கிறேன்? நான் சொல்லுவேன் நைட்ரஜன் டயருக்கு நாங்க நைட்ரஜன் அடிக்கிறேன்னு சொல்லுவோம் புதுசா. என்ன கேஸ் அது? ஏன் அது நைட்ரஜன் அடிக்கிறேன்? ஏன்னா நைட்ரஜன் அடிக்கிறேன் பாரு, நைட்ரஜன் வந்துட்டு அவர் பாரு, அதை நான் அல்லுலோகம். நைட்ரஜன் வந்துட்டு தகனம் என்னது, அதாவது தாக்க வீதம் குறைய, அவருக்கு தாக்க வீதம் குறைய. அதே மாதிரி அவருடையுமே சாதாரண வழியை விட அடர்த்தி குறைய. இன்டூ கேஸ் நைட்ரஜன் கேஸ் அடிக்கிறேன்னு சொல்லுவோம் நாங்க டயருக்கு. என்ன கதைண்டாடா, நைட்ரஜன் கேஸ் நான் இவ்வளவு விஷயத்தெல்லாம் சொல்றது உனக்கு நினைவு வைக்கிறதுக்காக வேண்டி பாரு, ஈஸியா நினைவு வைக்கலாம். நைட்ரஜன் கேஸ் வந்துட்டு தாக்க வீதமும் நல்லா குறைய. நீ இந்த சாப்பிடுற டிப் இருக்குதானே, டிப் பேக்கெட்ல வந்துட்டு நாங்க என்ன அடிக்கிற உள்ளுக்கு அந்த காத்து மட்டும் வச்சிருப்பான். 200 ரூபாய்க்கு டிப்பா உங்களுக்கு காத்து மட்டும் இருக்கும். அந்த காத்து நைட்ரஜன் கேஸ் தான். நைட்ரஜன் கேஸுக்கு தான் நீ அந்த காசு கொடுக்குற என்ன வச்சு. அப்ப என்ன கதை, அந்த நைட்ரஜன் கேஸ் வந்துட்டு நம்ம டிப் பேக்கெட்ல பால்மா பேக்கெட்ல எல்லாம், அதாவது பொதி செய்தல், அதை நாங்க சொல்லுவோம் பொதி செய்கையில் மூடு வாயுவாக பயன்படுத்துவோம் நைட்ரஜன் கேஸ். பொது செய்கையில் மூடு வாயுவாக மூடு வாயு. என்ன கேஸ் அவரு தாக்க வீதம் குறைய, உன சாப்பாட்டோட தாக்க வீதம் நடக்காது. சோ சேஃப்டி விளங்குது. அதே மாதிரி பல்ப்ல எல்லாம் பாருங்க சொல்லிட்டே போயிரு, அவர் வந்துட்டு தாக்க வீதம் குறைய, கரண்ட் ஷொக் அடிக்காது. சரிதானே? ஏன்னா பல்ப்ல எல்லாம் அதை நாங்க யூஸ் பண்ணுவோம். பல்ப்ல என்னடா சிஎஃப்எல் பல்ப் பாரு, சிஎஃப்எல் எல்லாம் என்னது, இந்த டியூப் லைட் எல்லாம் உள்ளுக்கு எல்லாம் யூஸ் பண்ற கேஸ் யாரு? நைட்ரஜன் கேஸ் விளங்குற நைட்ரஜன் கேஸ். ஒரு அல்லுலோகம்ன்றதால கடத்த மாட்டாரு. சோ நைட்ரஜன் கேஸ் யூஸ் பண்ணலாம் உள்ளுக்கு. நைட்ரஜன் கேஸ் அப்ப என்னது, மின்குமிழ்களை நிரப்பி வாயுவாக, வாகன டயர்களில் நிரப்பி வாயுவாக பாரு. பயன்பாடெல்லாம் சும்மா நினைவு வைக்கலாம். ரைட், ஓகே. நைட்ரஜன் நான் எழுதி தரல, நோட் பண்ணிக்கோ. சொல்லு. சரிதானே? என்ன ஆன்சர் அப்ப? இது ஆன்சர் என்ன ஆன்சர்? நான் எங்க தொண்டை தண்ணி கத்தா பேசுறேன், நீங்க படுத்துறாங்க அல்லாவுக்கா. சரிதானே? ஓகே ரைட். இருக்கீங்களா மக்களே? இருக்கீங்களாடா? நல்ல கவரேஜ் இருக்கேன், அன்மியூட் பண்ணி பேசு. இட்ஸ் ஓகே. நல்ல கவரேஜ் இருக்கு, அன்மியூட் பண்ணி பேசுடா. ரெண்டாவது ஆன்சர் ஓகேடா. ஓகே. அப்ப என்னது? எஸ். இதாகலாம் மெசேஜ் பண்ற எல்லாருக்கும் ஐதரசன் எஸ். என்ன காதண்டாடா? இங்க பாரு, H2 கேஸ். அப்ப மறக்காத இனிமே மாஜரின் உற்பத்தி என்ன H2 கேஸ்டா. நீ இப்ப படிப்பா. எஸ், நான் சொல்லிட்டே போவேன். இதெல்லாம் ஒவ்வொரு பாடவுமே ஜோயின். நான் சொல்றேன் H2 கேஸ் உற்பத்தி தான், மாஜரின் H2 கேஸ் உற்பத்திக்கு தான் நாங்க ஒரு ஊக்கி பயன்படுத்துறேன். ஊக்கியல் பாடம் தாக்க விதத்துல படிப்போம். ஊக்கியல் பாடத்துல H2 கேஸ் உற்பத்தி என்னடா, H2 கேஸை பயன்படுத்தி மாஜரின் உற்பத்திக்கு ஒரு சாமானை நாங்க ஊக்கியாக பயன்படுத்துவோம். யார் ஊக்கியாக பயன்படுத்துறாங்க? மாஜரின் உற்பத்தியில் ஊக்கியாக பயன்படுத்துவோம். யாரால்? நிக்கல். இவருக்கு ஊக்கி யாரு தெரியுமா? இவருக்கு ஊக்கி, இந்த தாக்கத்துக்கு ஊக்கி. இந்த தாக்கத்துக்கு ஊக்கியாக நாங்க யார் பயன்படுத்துறோம் தெரியுமா? நிக்கலை பயன்படுத்துவோம். இது ஒரு முக்கியமான விஷயம். பாஸ் பேப்பர்ஸ்ல யூஸ் பண்ண கேட்ட விஷயங்கள். சரிதானே? சரி, நிக்கல். ரைட், ஓகே. அடுத்த கேள்வி. இதுதான் எங்கட டிஸ்கஷன். சரிதானே? கேள்விக்கு ஆன்சர் எடுக்கிறதுக்கு நான் தேவையில்லை, உனக்கு சார் ஒண்ணு தேவையில்லை. கேள்விக்கு ஆன்சர் சொல்றது அது பாஸ் பேப்பர் டிஸ்கஷன் இல்லை. இதுதான் உண்மையான பாஸ் பேப்பர் டிஸ்கஷன். சரிதானே? சோ என்னோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு போங்க, என்னோட சேர்ந்து எழுதிட்டு போங்க. ஒரு 2 பேப்பர் எழுதும் போது, 2 பேப்பர் முடியும் போது நீயே பாப்பாய், உமைகாட் நான் இவ்வளவு படிச்சுட்டேனா அப்படின்னு சொல்லி நீயே பாப்பாய். உனக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். சோ தம்பி எழுதிக்கோ, ரைட் பண்ணிக்கோ. தூங்காதே தம்பி, தூங்காதே கண்ணா, தூங்காதே. சரிதானே? பாத்துக்கோங்கடா. சரி, அடுத்த கேள்வி. செகண்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, ஃபோர்த் கொஸ்டின். அடிக்கிறேன். அடே வாய்ஸ் கிளியரா இருக்காடா? இப்ப கொஞ்சம் மழை குறைஞ்சிட்டு. மைக் யூஸ் பண்ணலாம்னா மைக் யூஸ் பண்ணா சும்மா இது இருக்கும். சரிதானே? கரைச்சல். மைக் யூஸ் பண்ணலாம். ஓகே தானே? சவுண்ட்ஸ் ஓகே தானே? ரைட். அடுத்த கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின். எஸ், இதாகலாம் கிளியர்னு சொன்னால் ஃபோர்த் கொஸ்டின். என்னதான் காற்றின் மூலம் பரம்பல் அடைவதற்கு இசைவாக்கம் அடைந்துள்ள வித்து பின்னோர்கள் யாதாம்? கேட்ட கேள்விடா, காற்றினால் பரம்பல் அடைதல். ஓகே, என்ன ஆன்சரா வரலாம்? காற்றினால் பரம்பல் அடையுது உங்களுக்கு தெரியும், நீங்க பரம்பல் பாக்குறீங்க. பேசுவோம். சரி, எனக்கும் தெரியலடா, விஷயத்த பேசுவோம். பாரு விஷயத்த பேசுவோம். ஆன்சர் பார்க்கல. ஆன்சர் உங்களுக்கு தந்திருக்கு, ரப்பர் தந்திருக்கு, ஆடை ஒட்டி தந்திருக்கு, பாகால் தந்திருக்கு, எருக்கலை தந்திருக்கு. எஸ், அப்ப 4வது ஆன்சர். ஓகே, பாரு ஆன்சர் முக்கியம் இல்ல. இங்க பாரு, நாங்க பரவல் பார்ப்போம்.
பரவல் நாங்க தானே வித்துன்றது ஒரு பரம்பல் அழகு. தாவரத்தின் வித்துன்றது ஒரு பரம்பல் அழகு. அப்ப வித்து வந்துட்டு என்ன செய்யும், தாவரத்தை பரம்பலை கூட்டும். பரம்புறதுன்னு என்ன, அவரு ஒரு இடத்துக்கு என்னடா போய் போய் பரவல் அடையுது, அதானே பரம்பல்னு சொல்லுவோம். அப்ப பரவல் அழகு, அத பரம்பல் அழகுன்னு சொல்லுவோம் நாங்க வித்து. அப்ப வித்துக்கள் அப்படி இல்லாட்டி பழங்களின் பரம்பல் அப்படின்னு வாங்குறாங்க. பரம்பல் ரைட். வித்துக்கள் அப்படி இல்லாட்டி பழங்களின் பரம்பல், சரிதானே? அப்ப பரம்பல் மெத்தட்ஸ் எத்தனை இருக்கு தம்பி? தம்பிமார் தங்கச்சிமார், பரம்பல்ட மெத்தட்ஸ் எத்தனை இருக்கு? பரம்பல் மெத்தட்ஸ் எத்தனை இருக்கு? நாங்க பார்ப்போம், 4 பார்ப்போம் டாடி. 4 மெத்தட்ஸ் பார்ப்போம். 4 பரம்பல் மெத்தட்ஸ் பார்ப்போம். பாரு, 4 பார்ப்போம். முதலாவது விஷயம் நான் சொல்லுவோம், காற்றினால் பரவுறது. இருக்கிறது எழுதுவோம், காற்றினால் பரவல். அதே மாதிரி 2வது நான் சொல்றேன்டா, விலங்குகளினால வாரது. அதே மாதிரி 3வது விஷயம் என்ன, நீரினால் பரவலாம். 4வது விஷயம் நான் சொல்றேன்டா, வெடித்து பரம்பல் ஒரு சாமாரி. வெடித்து பரம்பல் பொறிமுறைன்னு சொல்லுவோம் நாங்க. அந்த காயோ பழமோ வித்தோ என்ன செய்யணும், வெடித்து பரவுறது. ரைட், வெடித்து பரம்பல். சரியா? ஓகேயா. அப்ப இங்க பாரு என்ன கதையா. இந்த 4 விஷயத்திலயுமே நாங்க இசைவாக்கம் பாக்குறதா. இந்த 4க்குமே தாவரங்கள் கொண்டிருக்கு இசைவாக்கம் பார்ப்போம். அப்ப அதுக்கான உதாரணங்கள் நினைவு வைப்போம். உனக்கு தாவரங்கள் தெரியும், நீ 5ஆம் ஆண்டுல படிக்கிறேன். சரி, உனக்கு தாவரங்கள் தெரியுதா? உனக்கு என்ன செய்யும், தாவரங்கள் தெரியும். என்ன செய்யற, நீ 5ஆம் ஆண்டுல படிக்கிற. ஸோ இவங்களுக்கான என்ன தெரியும் உனக்கு, இசைவாக்கம். நான் சொல்லேனே, இதெல்லாம் பாடமாக்குற இல்ல. பாரு, உனக்கு தெரியும் காற்றினால பரவணும்னா என்னவா இருக்கணும் அவரு. நான் உங்களுக்கு சொல்லணும், காற்றினால பரம்பணும்னா என்னவா இருக்கணும். பேசுறேன், காற்றினால பரம்புறேன்னா அவர் என்னவா இருந்திருக்கணும். காற்றினால பரம்புறேன்டா அவர் லேசானதா பாரம் குறைஞ்சதா இருக்கணும். இல்லையா, அவர் பாரம் குறைஞ்சதா இருக்கணும். அதே மாதிரி என்னடா, மரத்தின் உச்சியில இருக்கணும் அவர். உடனே வித்துக்கள், அதாவது பழங்கள் உச்சியில காய்க்கணும். ரைட். அதே மாதிரி நிறைய வித்துக்கள் உருவாக்கப்படணும் அவர்ல சாதாரணமா. அதே மாதிரி பறப்பதற்கான கட்டமைப்புகள் இருக்கணும் வித்துல. இந்த மாதிரியான விஷயங்கள். ஏன்னா லேசா இருந்தா தான் நல்லா பறந்து போகலாம் காத்துக்கு. பறப்பதற்கான இசைவாக்கம்னா இப்ப இந்த எண்ணெயில மாதிரி பார்த்தோம்னா பறக்க இப்படி இருக்கிறது, இப்படி இருக்கிறது. அப்ப பரம்புறதுக்கான என்னடா இசைவாக்கம் இருக்கு. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள், பாரம் குறைவா இருக்கிறது. இதெல்லாம் என்ன செய்யற, நம்ம என்ன வச்சு கொள்றதா. விலங்குகளின்டா, விலங்குகள்னால் பரவணும்டா, விலங்கு அதை சாப்பிடணும். அதானே கதை. நம்ம வௌவால் கொண்டு வரணும்டா, வௌவால் தின்னக்கூடிய சாமானா இருக்கணும். அப்ப என்ன செய்யணும், அவரு சுவையானதா இருக்கணும். பாருங்க, சுவை, அவரோட சுற்றுக்கணியம் சுவையானதா இருக்கிறது. அதே மாதிரி கவர்ச்சிகரமா இருக்கிறது. விலங்குகளை கவரக்கூடியதா இருக்கிறது. கவர்ச்சிகரமா இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி விலங்குகள்ல ஒட்டக்கூடியதா இருக்கிறது. விலங்குகள் இப்ப நான் சொன்னேன், விலங்குகள் கால்நடைகள்ல கலந்து போனா அவங்களோட காலில் ஒட்டி கொள்ளணும். அவர் மேலோட்டத்துக்கு போனோடனே அது கலந்து போனா இன்னும் முளைக்கணும். ஏன்னா நம்ம ஐடியா, அவங்கள ஒட்டக்கூடிய தன்மை இருக்கிறது. இந்த மாதிரி பேசிட்டே போயிரு. நீ அப்படி எழுதுறதுக்கு உனக்கு உள்ள கூட மாட்டான்டா. நீ உண்மையை தானே எழுதுற. இங்க பாரு, நீரினால் பரவுறதுக்கு என்ன வரைக்கணும், ஒரு ஆள் தண்ணியில மிதந்து போகணும் மாட்டாங்க. அதானே பரம்புறது. என்ன வரைக்கணும், அவரு நல்லா பாரம் குறைஞ்சதா இருக்கணும். அவரோட சுற்றுலா, அதாவது நான் காற்று நிரம்பிய வித்துக்கள் இருத்தல். ஏன்னா உள்ளூர் காத்து நிறைஞ்சிருந்தா என்ன நடக்கும், அவரு மிதக்கும். அப்ப என்ன செய்யறோம் நாங்க, காற்று நிரம்பிய வித்துக்கள். அதே மாதிரி இலேசானதாக இருக்கிறது. அதாவது மிதக்கக்கூடியது. கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி நீர்ல பரவுறதுன்னா நீர்ல வளரக்கூடியதா இருக்கும் இல்லையா. நீர்நிலைகளுக்கு அருகில வளரக்கூடியவரா இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்ல எழுதிட்டே போயிடுது. சரி, விஷயத்த என்னன்னு சொல்லி நினைவு போய் அதுல புத்தகத்தை புத்தகத்துல பார்த்தா அவன் பைத்தியம் முடிக்கும். சரிடா, புத்தகத்தை பார்த்தா பாத்தி இவ்வளவு படிக்கணுமான்ற மாதிரி சயின்ஸ். திஸ் இஸ் சயின்ஸ். சரிதானே, இதான் மெத்தட். ஓகே. இந்த மாதிரி வெடித்து பரம்புறது சேம் என்னடா, அவருக்கு வெடித்து பரம்பக்கூடிய இயல்புகள் இருக்கிறது. ஓகே. அதே மாதிரி என்னடா, அவருமே என்னடா நிறைய உருவாக்கணும் இல்லையா. நிறைய வித்துக்களை, அதிகளமான வித்துக்களை உருவாக்கணும்.
ஏன்னா வெடித்து பரம்பும் போதுதான் நிறைய நிறைய இருந்தா தான் கொஞ்சம் சரி போய் சரியான இடத்துல விழு அவர் வளரும் விலங்கினங்கள். அப்ப வெடித்து பரம்புனா சரியான வித்துக்களை உருவாக்குறதால இதெல்லாம் தான் இசைவாக்கம். சரியான கூட கதைக்கிறதுக்கு இல்ல, கூட கதைக்கிறதுக்கு இல்ல. அப்ப உனக்கு இதெல்லாம் தெரியும், உதாரணங்கள் தெரியும், சரியான உதாரணங்கள் தெரியும். ரைட். நான் இப்ப ஒமண்டா பேசுறேனே, யாரு முதலாவது ஆன்சர் தந்ததுடா? எங்களா கேள்வி? ரப்பர். ரப்பர் என்ன? ரப்பர் எப்படி ரப்பரும்? வெடித்து பரவும். வெடித்து பரவுமா இல்லையா? வெடித்து பரவும். ரப்பர் இது வெடிக்கும்னு சொல்லி நான் பாக்குறேன், வெடிக்கும். அடுத்தது ஆடையொட்டி. ஆடையொட்டி நான் சொன்னேன் ஒட்டக்கூடிய தன்மை இருக்கிறது. ஒட்டக்கூடிய தன்மை இருக்கிறது. என்ன? விலங்குகள் மூலம் பரவல். நோட் பண்ணு, நோட் பண்ணு, நோட் பண்ணு. இதே திருப்பி கேட்பான்டா. அவன் என்னடா சந்தோஷமா இதே திருப்பி கேட்பான். நோட் பண்ணி ஆடையொட்டி. ரைட். பாகல். பாகல் என்ன? பாகல். பாகலுமே என்ன? விலங்குகள் கவர்ச்சிக்குரிய ஒரு ஆள். பாகல். பாகல் பாத்திருக்கா தானே? அப்ப அவரு கவர்ச்சிக்குரிய ஒரு ஆள். அழகா இருக்கும், அழகான நிறங்களை கொண்டிருக்கும் பூ. அப்படித்தானே இதுக்கு எழுதுற. சுவையா இருக்கும், அழகான நிறங்களை கொண்டிருக்கும், கவர்ச்சியா இருக்கும் எழுதுருக்கு. அப்ப யாரு? பாகல் வந்துட்டு யாரு? விலங்குகள் நான் கடத்துறது. எழுதிக்கோ, 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 நோட் பண்ணு. அப்ப என்ன ஆன்சர்? எங்கட ஆன்சர் யாரு? எருக்கலைடா. எருக்கலை, எண்ணெய் அப்படி என்னெல்லாம் பண்ணாங்க. ரைட். ஓகே, 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 ஓகே. விலங்குதாடா நான் என்ன சொல்றேன் டே தம்பி, தங்கச்சி, விலங்குதானா என்ன சொல்றேன் மறையிறேன்டா நான். ரைட். ஆடையொட்டி என்ன சாமான்? ஆடையொட்டிண்டா அவர் ஒட்டி கொள்ளக்கூடியது. சரியான ஒட்டி. நீயுமே ஒரு விலங்கு தானடா. நீயுமே ஒரு விலங்கு தானடா. ஓண்ட மேல ஒட்டி வந்துட்டு அவர் என்ன செய்வாரு? வேற இடத்துல விழுந்து அவர் வரவும். சரியான ஆடை ஒட்டி பாரு. அதே மாதிரி விலங்குகள் அந்த கால்கள் ஒட்டி கொள்ளும் அவர். சரியான கால்நடைகள்ல வேற இடத்துல போய் கால்நடை விழுந்து அங்க முளைக்கின்ற. அதான் ஆடை ஒட்டி. ஒட்டக்கூடிய தன்மைன்னு சொன்னேன். ரைட். ஓகே, ஓகே, ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ்? ரைட். போகலாம், போகலாம். அடுத்ததுக்கு போகலாம், அடுத்ததுக்கு போகலாம், அடுத்ததுக்கு போகலாம். ரைட். ஓகே. அடுத்ததுக்கு போவோம். ஆன்சர் என்னப்பா? ஃபோர்த் ஆன்சர். ஃபோர்த் ஆன்சர். ஃபோர்த் ஆன்சர். அஞ்சாவது கேள்வி, அஞ்சாவது கேள்வி, அஞ்சாவது கேள்வி, அஞ்சாவது கேள்வி. ஆடையொட்டி விலங்குகள் மூலம் பரவல் சொல்லிட்டேன். ரைட். ஆடையொட்டி விலங்குகள் மூலம் பரவல். ரைட். ஓகே, ஓகே. இது கிளியர் தானே? பிரச்சனை இல்லையே. ரைட். அஞ்சாவது, அஞ்சாவது. மூல ஊடகத்தில் பினோப்தலின் நிறம் யாது? மூல ஊடகத்தில் பினோப்தலின் நிறம் யாது? எதுவுமே டக்குன்னு சொல்லிடுற விஷயத்த என்னன்னு சொல்லி. உங்களுக்கு தெரியும், நீங்க அமில மூலம் படிக்கிற நீங்க. அதுல நாங்க காட்டிகள் பார்ப்போம், காட்டிகள் பார்ப்போம். பிஹெச் பிஹெச் வச்சு பாக்குறதுக்காக வேண்டி எத்தனை காட்டியல் பாக்குறீங்க? பிஹெச் தாள் இல்லாமல், பிஹெச் தாள் இல்லாமல் எத்தனை காட்டியல் பாக்குறீங்க? ப்ளூவா? ப்ளூ கலராடா? ரைட். ஓகே, பாப்பமா. நோட்ல எங்கடா ப்ளூ தான் இருக்கு. சரிதானே? ரைட். செகண்ட் ஆன்சர். ஓகே, செகண்ட் ஆன்சரா? என்னடா எத்தனை இதுகள் பாக்குறோம் நாங்க? காட்டியல் பாக்குறேன். சவுண்ட் இல்ல சார். சவுண்ட் இல்லையா? சவுண்ட் இல்லையா? நீங்க பாரு. டக்குன்னு கேக்குது சார். எல்லாத்தையுமே பேசிட்டு போயிடுவோம். டக்குன்னு எல்லாத்தையுமே பேசிட்டு போயிடுவோம். உங்களுக்கு தெரியும், காட்டிகள் அமில அப்படி இல்லாட்டி மூல காட்டிகள். காட்டிகள் அமில இல்லாட்டி மூல காட்டிகள். சரிதானே? ரைட். ஐடியா என்னன்னு சொன்னாடா? ஐடியா என்னன்னு சொன்னால் இடங்கள்ல. ரைட். நாங்க எத்தனை பேர் பாக்குற? மூன்று காட்டிகள் பார்ப்போம். மூன்று காட்டிகள் பார்ப்போம். நான் இப்படி போட்டு கொள்றேன், நான் லேசி இப்படி போட்டு கொள்றேன். காட்டிகள், காட்டிகள் அவர ரியல் கலர், காட்டியின் நிறம். அப்படி இல்லாட்டி இப்படி எழுதுவோம். அமிலத்தோட வர்ற நிறம் காட்டிகள் அமிலத்துக்கு என்னத்தை தரும், அதே மாதிரி காரத்துக்கு என்னத்தை தரும். காரம் அப்படி இல்லாட்டி மூலம். இங்க பாரு, இங்க பாருடா.
அப்ப நான் சொல்றேன் முதலாவது காட்டி, அதுல முதலாவது காட்டி நான் பாக்குறது முதலாவது காட்டி. நான் என்ன பார்ப்பேன்? முதலாவது காட்டியா நான் என்னத்தை பார்ப்பேன்? ரைட். உங்களுக்கு நான் ஈன இருக்கிறத எழுதி கொள்றேன். நான் பினோப்தலி, பினோப்தலி, பினோப்தலி. அதே மாதிரி ரெண்டாவது காட்டியை எழுதி கொள்றேன். யாரு ரெண்டாவது பாக்குற அவரோட பேர் என்னன்னு சொன்னாடா? அவரோட பேர் என்னன்னு சொன்னா நாங்க சொல்றோம் ரைட். நம்ம ரைட் எங்கட பாசிச்சாய தாள்களை பார்ப்போம். சரிடா, பாசிச்சாய தாள்கள் பார்ப்போம். மூன்றாவது யாரு? மெதைல், மெதைல் செம்மஞ்சள். அப்படி இல்லாட்டி மெதைல் செம்மஞ்சள், மெதைல் ஒரேஞ்சன்னு சொல்லுவோம். மெதைல் செம்மஞ்சள், மெதைல் செம்மஞ்சள், மெதைல் செம்மஞ்சள், மெதைல் செம்மஞ்சள். பாசிட்டாட்டால் சரிதானே? ரைட். இங்க பாரு, இங்க பாருடா, இங்க பாரு. பினோப்தலின், பினோப்தலின் என்ன செய்வான்? பினோப்தலின் யாருக்கான காட்டி? பினோப்தலின் யாருக்கான காட்டியா? பினோப்தலின் யாருக்கான காட்டி? பினோப்தலின் யாருக்கான காட்டி? இங்க பாரு, இங்க பாரு. நான் இவரை மூன்றாவது அழகி கொண்டேன். மூன்றாவது இவரை மூன்றாவது பாரு. இப்ப பினோப்தலின் ரெண்டாவது அழகி கொண்டேன். எங்களோட மெதைல் செம்மஞ்சள், மெதைல் செம்மஞ்சள், மெதைல் செம்மஞ்சள். இங்க பாரு டாடி, இங்க பாரு. பினோப்தலின் ஒரு மூளை காட்டி, அப்படி இல்லாட்டி காரத்தை காட்டுவார் அவரு. மெதைல் செம்மஞ்சள் அமில காட்டி அப்படின்னு வச்சுக்கோ. டேய், மெதைல் செம்மஞ்சள் அமில காட்டி சரிதானே? மெதைல் அமிலம்னு வச்சுக்கோ. மெதைல் செம்மஞ்சள் அமில காட்டி. அதே பினோப்தலின் வந்துட்டு மூளைக்காட்டி, அப்படி இல்லாட்டி காரக்காட்டி. இவ்வளவு கதை. அப்படி என்னடா, இவங்க ரெண்டு பேருமே ஒரே கலரை காட்டுவார். ஈஸியா என்ன வைக்கலாம்? ரெண்டு பேருமே ஒரு வகையான என்ன சொல்ற சிவப்பை காட்டு, ஒரு வகையான சிவப்பு, சிவப்பு அப்படி இல்லாட்டி இளம் சிவப்பு சரிதானே? நாங்க பார்ப்போம். பினோப்தலின்டா, பினோப்தலின், பினோப்தலின் என்ன செய்வாருன்னா காரத்தை தானே காட்டி, அப்ப காரத்துக்குள்ள போட்டா அவர் என்ன கலரை காட்டு? அவர் என்ன கலரை காட்டும்? நாங்க சொல்லுவோம் ஒரு ஒரு இளஞ்சிவப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இளஞ்சிவப்பு, இளஞ்சிவப்பு அப்படி இல்லாட்டி சிவப்பு, மட்டேவர் இளஞ்சிவப்பு அப்படி இல்லாட்டி சிவப்பு சரிதானே? இப்ப பாரு, மெதைல் செம்மஞ்சள் யாரோட அப்ப சிவப்பை காட்டுவாரு? மெதைல் செம்மஞ்சள் யாரோட சிவப்பை காட்டு? மெதைல் செம்மஞ்சள் யாரோட சிவப்பை காட்டு? இவரோட சிவப்பை காட்டு, அமிலத்தோட சிவப்பை காட்டு. இங்க பாரு, இவருக்கு சிவப்பு, இவருக்கு சிவப்பு. பாரு, இவருக்கு சிவப்பு காட்டு. பாரு டி, பாரு. மெதைல் செம்மஞ்சள் யாருக்கு சிவப்பை காட்டுறாரு? இவருக்கு சிவப்பை காட்டு. இப்படியும் கேள்வி கேட்கலாம். மெதைல் செம்மஞ்சள் யாருக்கான காட்டி? அமிலத்துக்கான காட்டி. இங்க பாரு, அதே பினோப்தலின் யாருக்கான காட்டி? மூலத்துக்கான காட்டி. அப்படி இல்லாம நீ மாறி போட்டா என்ன? இப்ப நான் சொன்னேன், நீ மெதைல் செம்மஞ்சலடா, மெதைல் செம்மஞ்சல காரத்தோட மூலத்தோட போட்டாய். என்ன இப்ப காட்டும் உனக்கு? காட்டி என்னத்தை காட்டும்? ஒரு நிறமாற்றமும் இல்லை, நிறமாற்றம் இல்லை. அப்படி என்ன யார கலர் காட்டும் உனக்கு? அந்த போட்டால கலர் காட்டுண்டா. பினோப்தலின், பினோப்தலின் என்ன கலர்? பினோப்தலின் என்னடா கலர்? பினோப்தலினா யாரு? நான் சொன்னேன் மெதைல் செம்மஞ்சள். மெதைல் செம்மஞ்சள் என்ன கலர்? தங்கங்களா இருக்கீங்களாடா டே? கொஞ்சம் சோம்பரையா தாண்டா இருக்குமா உங்களுக்கு? ஐயோ, ஒரு மாதிரி இருக்கும் அப்படி சரிதானே? கொஞ்சம் புடிச்சு நில்லு டே, கொஞ்சம் புடிச்சு நில்லு. ரைட். இன்னும் கொஞ்சம் காலம், இன்னும் கொஞ்சம் காலம் சரிதானே? என்ன செய்யலாம்டாடா? கொஞ்சம் காலம் புடிச்சு நில்லு. ரைட். ஓகே. என்னது? மெதைல் செம்மஞ்சள் என்ன கலர்டா? மெதைல் செம்மஞ்சள் பாரு, அது பேர்ல இருக்குடா, மெதைல் செம்மஞ்சள். என்ன கலர் அப்ப அவரு? செம்மஞ்சள் கலர். அவரை கொண்டு போய் நீ மூலத்தோட போட்டா என்ன என்ன செய்ய மாட்டாரு? ரியாக்ஷன் ஒண்ணும் இல்ல. அப்ப உனக்கு என்ன கலர் விளங்கும்? என்ன கலர் விளங்கும்? செம்மஞ்சள் கலரே விளங்கும், செம்மஞ்சள் கலரே விளங்கும். இதான் கதை. அப்ப என்ன செம்மஞ்சள் கலர், செம்மஞ்சள் கலர். யார? மெதைல் செம்மஞ்சள் மூலத்துல போட்டாங்கன்னா அவர கலரே தான் வரும். அதே பினோப்தலினை கொண்டே அமிலத்துல போட்டாங்கன்னா, பினோப்தலினை கொண்டே அமிலத்துல போட்டாங்கன்னா அவரே ஓன் கலர் வரும். இல்லையா? பினோப்தலினை கொண்டே அமிலத்துல போட்டாங்கன்னா என்ன கலர் வரும்? அமிலத்துல போட்டாங்கன்னா அவரே கலர் வரும். பினோப்தலின் என்ன கலர்டா? யாராவது தெரிஞ்சால்? பினோப்தலின் என்ன கலர்? பினோப்தலின் என்ன கலர்? பினோப்தலின் என்ன கலர்டா?
அவருக்கு நிறம் இல்ல. டேய் அவருக்கு நிறம் இல்லடா, நிறமற்றது அவரு. அதனால அமிலத்துல கொண்டே போட்டா நிறமே வழங்காது உனக்கு. அப்ப என்ன? நிறம் இல்லை, நிறம் இல்லை. அவருக்கு நிறம் இல்லடா, வினோத்திலுமே கலர் இல்ல, தண்ணி மாதிரி இருக்கும் வச்சுக்கோவேன். அப்ப மூன்றாவது ஆள் யாரு எங்கட? மூன்றாவது ஆள், மூன்றாவது ஆள், மூன்றாவது ஆள் யாரு? பாசிச்சாயத்தாள், பாசிச்சாயத்தாள். உங்களுக்கு தெரியும் பாசிச்சாயத்தாள்ல ரெண்டு வகை இருக்கு. டே இந்த கேட்டவன் பாசிச்சாயத்தாள் என்ன காட்டின்னு கேட்டவன். பாசிச்சாயத்தாள்ல ரெண்டு இருக்கா இல்லையா? ஒன்று நீலம், ஒன்று நீல பாசிச்சாயத்தாள், இன்னொன்னு என்னடா சிவப்பு பாசிச்சாயத்தாள். சிவப்பு பாசிச்சாயத்தாள் சரிண்ணே. இங்க பாரு, நீலத்தை நாங்க அமிலத்துக்கு யூஸ் பண்ற, சிவப்பை நாங்க யாருக்கு யூஸ் பண்ற? மூலத்துக்கு யூஸ் பண்ற. இதுதான் கதை. அப்ப என்ன செய்வாரு இவரு? இவர் என்ன செய்வாரு? அமிலம் என்ன செய்யும்? அமிலம் என்ன செய்யும்? நீல பாசிச்சாயத்தால நீலத்தை யாரா மாத்தும்? சிவப்பா மாத்தும், சிவப்பா மாத்தும். அதே என்னடா காரமும் கூட, காரம் என்ன? காரம் என்ன செய்யும்? மாறி என்னது? சிவப்ப, சிவப்பு, சிவப்பு பாசிச்சாயத்தால யாரா மாத்தும்? நீளமா மாத்தும். இதான் கதை. டே டேய், நீ இதை ஒரு ஷோர்ட்டான விஷயம் எல்லாம் வச்சு நினைவு வச்சிருப்பாய்டா. ஷோர்ட்டான ஒரு விஷயம் வச்சு நினைவு வச்சிருப்பாய். ரைட், வாட் எவர், ஏதோ ஒன்று. டேய் நான் எப்படி நினைவு வச்சிருக்கேன்னா, நான் எப்படி நினைவு வச்சேன்டா, இப்ப நான் அது ஃபெமிலியர் ஆயிட்டடா. எங்கட எங்கட சயின்ஸ் பேரு அனீஸ். இவர் ஆ நீ அமிலம் என்ன செய்யும் தெரியுமா? இப்படி நான் நினைச்சிட்டு இருந்தேன்டா. வேண்டா நீ இதே நினைவு ஒன்றுமே இல்லாட்டி உனக்கு. அமிலம் என்ன செய்யும்டா? நீலத்தை சிவப்பா மாத்து. அமிலம், அமிலமானது நீல பாசியாத்தால சிவப்பா மாத்துது. மூலத்துக்கு மாறி நினைவு வச்சுக்கோ. ரைட், வாட்டர் வாட்டர், உனக்கு தெரிஞ்ச மாதிரிடா. நீ நிறைய ஷோர்ட் மெத்தட் எல்லாம் வச்சிருப்பாய். உனக்கு நாளைக்கு எக்ஸாம் தானே? ரைட், நாளைக்கு எக்ஸாம் சரிதானே? ஓகே ஓகே ரைட். இது மறக்கக்கூடாது, முக்கியம். இது மறக்கக்கூடாது. ரைட், அடுத்து அடுத்து அடுத்தது. அழிக்கடா, அழிக்கடாடா. இருக்கீங்களாடா உசிரோட? உயிருடன் இருக்கிறீர்களா? இது முக்கியமான ஒரு விஷயம். மறுபடியும் சொல்லிட்டேன், ஏதாவது டவுட் இருந்தா கேளு. இதுல என்னடா டவுட்? படாருன்னு இது அப்படியே நினைவு. நான் இப்ப சொன்னதுதான். மெத்தையில்தால அவரு அமிலம், அமில காட்டி சிவப்பு அவருக்கு. ரெண்டு பேருமே ஒரு வகையான சிறப்பு, சிவப்பை தன்னை காட்டு. இங்க என்ன ஆன்சர் அப்ப? ரைட், ஓம் விளங்கிச்சு. இதாக்கல்ல ஹயர். அப்ப என்னத்தை காட்டும்? என்னடா ஆன்சர் அப்ப? இங்க கேட்டது என்ன? பினோப்தலின். பினோப்தலின் என்ன காட்டி அப்ப? ஒரு மூலக்காட்சி, ஒரு மூலக்காட்டி சரிதானே? அப்ப பினோப்தலின் எண்ணத்துல போடுறாங்களாம். அப்ப பினோப்தலின் எண்ணத்துல போடுறாங்களாம், ஒரு மூலத்துல போடுறாங்களாம். என்னடா ஆன்சர் அப்ப? என்ன ஆன்சர்? ரெண்டாவது ஆன்சர் பாடுறா. அந்த ரெண்டாவது ஆன்சர் சொன்ன ரோசா, ரோஜா. ரோஜா என்ன கலர்? ரோஜா ரோஜா என்னடா கலர்? ரோஜா, ரோஜா ரோஜா என்னடா கலர்? அதுவுமே வட்டவர் என்னன்னு சொல்லலாம் நம்ம, ரோஸ் கலர் தானடா. அப்ப என்ன? ரெண்டு ஆன்சரும் வரலாம், ரெண்டு ஆன்சரும் வரலாம்டா. அந்த வருஷன் பாரு, ஸ்கீமா பாரு, ரெண்டு ஆன்சர் கொடுத்திருப்பா. ரெண்டு ஆன்சரும் வரலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டு ஆன்சரும் வரலாம். புள்ள அப்படி போட்டிருக்கலாம்டா. புள்ள லேப்ல செஞ்சிருக்கும் போது அந்த பிள்ளைக்கு ரோஸ் கலர் வந்துருக்கீங்க. அதே மாதிரி ஒரு பிள்ளை லேப்ல செஞ்சு பார்த்துட்டு அந்த பிள்ளைக்கு சோப்பு கலர் வந்திருக்கீங்க. சோ போத் ஆன்சர்ஸ், போத் ஆன்சர்ஸ். ரெண்டு ஆன்சரும் வரும், ரெண்டு ஆன்சரும் வரும். சரிதானே? டேய் இதுதான் விளங்கி எடுக்கிறது. படிக்காதவன் போய் அங்க குழம்புவான். ரோஜாவா சிவப்பா, ரோஜாவா சிவப்பான்னு யோசிச்சு எனக்கு 5 நிமிஷம் போயிடும். ருசு தானே? டேய் நான் சொல்றேன், ரெண்டுக்குமே ஒரு வகையான சோப்பு காட்டு. கட்டி சோப்பா வெள்ளை சோப்பான்னு சொல்லி நீ கண்டுபிடிக்க தேவையில்லை. ரைட், ஓகே ஓகேடா, ஓகே. ரெண்டு ஆன்சர். அடுத்தது அடுத்தது அடுத்தது. அடே டைம் போயிட்டேனே, ஹாஃப் அன் ஹவர் போயிட்டேங்கட. ஓகே ஓகே ஓகே. ஸ்பீடா இருக்கா? இல்ல தானே? நீங்க எல்லாரும் படிக்க வச்சிருந்தீங்க, படிக்க வச்சிருக்கீங்க. சோ ரைட், அடுத்த கேள்வி, அடுத்த கேள்விடா. ரப்பர் பாலை திரளச் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் அமிலம் யாதாம்? ரப்பர் பாலை திரளச் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் அமிலம். இங்கேயுமே இங்கேயுமே அமிலங்களின் பயன்பாடு நான் பார்ப்போம். அமிலங்களின் பயன்பாடு பார்ப்போம். அமில மூலம் இந்த கேஸ், இந்த பாடம் தான். இந்த பாடத்துல நீ அமில மூலங்கள பயன்பாடு பார்ப்பாய். அமில மூலங்கள பயன்பாடு பார்ப்பாய். நான் இன்னும் அழிக்கிறேன் இதை. சரி அப்படியே அழிக்கிறேன். அமில மூலங்கள பயன்பாடு பார்ப்பாங்க. பயன்பாடு பார்ப்பாய். நோட் பண்றீங்க நானே மக்கள், தங்க மக்கள் நோட் பண்ணிக்கங்கடா. எழுதிக்கங்க. ரைட்,
எழுதி எழுதி பாரு, எழுதி எழுதி பாரு. ஓகே, இங்க பாருடா. என்னையா ஆறாவது கேள்வி, ஆறாவது கேள்விடா, ஆறாவது கேள்வி என்னன்னு சொன்னால், ஆறாவது கேள்வி உங்கள்ட்ட கேட்கிறேன். அமிலம், அமிலங்கள் நாங்க பாக்குற அமிலங்கள், நாங்க பாக்குற அமிலங்கள்ல வன் அமிலம் மூண்டே மூணு பாக்குற. டேய் இதை நல்லா நினைவு வச்சுக்கணும். டேய் அமிலங்கள்ல 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 வன் அமிலம், வன் அமிலம், அடுத்து என்ன, மென் அமிலம். வன் அமிலம் நீ பாக்குறதுல உனக்கு தேவை, ஓலவலுக்கு தேவைடா, ஓலவலுக்கு தேவை மூண்டே மூன்று பேர் தான், மூண்டே மூன்று பேரு. ஒன்று HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலம். ரெண்டாவது ஆள், ரெண்டாவது ஆள்டா, ரெண்டாவது ஆள் H2SO4, H2SO4 யார் அவர், சல்பூரிக் அமிலம். மூன்றாவதுடா HNO3 நைட்ரிக் அமிலம். சரி, நைட்ரிக் அமிலம். இந்த மூணு தானே நான் பாக்குறேன், மூணு தானே நான் பாக்குறேன். மென் அமிலத்துல ஒன்று நீ ஒன்று நினைவுச்சுக்கோவே, எங்கட யாருடா மென் அமிலம் வந்துட்டு எங்கட CH3COOH, CH3COOH. சரிண்ணே, ரைட் ரைட். அப்ப இது நான் சொல்றேனே, மென் அமிலத்தை நீ அதை மட்டும் நினைவு வச்சுக்கோ. சரிண்ணே, மென் அமிலம் இருக்கு. இது ஒரு வேற ஒரு ஃபேமஸான மென் அமிலம், வேற ஒரு ஃபேமஸான என்ன அமிலம் நினைவு வச்சுக்கோ. சரிதானே, ஓகே. இங்க பாருடா, இங்க பாரு, இங்க பாரு. ரைட், என்னன்னு சொன்னா, இவங்க ரெண்டு பேர்டையும் பயன் பார்ப்போம், இவருடையும் பயன்கள் பாக்குறோம் நாங்க. குயிக்கா சொல்றேன், HNO3 பெருசா பயன்கள் பாக்குற இல்ல. HCl பாருட, HCl பார்த்தா என்ன சொன்னால், HCl வந்துட்டு இந்த என்னடா நம்ம இரும்புகள் இருக்கிற துருக்களை நீக்கிறதுக்கு ஆசிட் போட்டு நீக்குவோம். சரி, அந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் யூஸ் பண்ணுவோம் HCl. ரைட், உலோகங்கள், இந்த உலோகங்களை சுத்திகரிப்பு, உலோக சுத்திகரிப்பு, உலோக சுத்திகரிப்பு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரிடா HCl வந்துட்டு நாங்க நம்ம ஒரு கதை ஒண்ணு சொல்றதுக்கு அரச நீர்ன்னு சொல்லுவோம். அரச நீர் தயாரிப்புன்னு சொல்லி HCl யூஸ் பண்ணாங்க. அரச நீர்ன்னு சொன்னாடா கோல்டு, இந்த கோல்டு ஷாப்புகள்ல, தங்க கடைகள்ல தங்கத்துல தரத்தை செக் பண்றதுக்கு நாங்க யூஸ் பண்ற ஒரு தண்ணி தான். நீ போனா இந்த நகைகள் விற்க போனா இந்த தெரியும், பொம்பளை பிள்ளைகளுக்கு தெரியும், அவர் என்ன செய்வாருன்னா ஒரு தண்ணி ஒண்ணு போட்டு அப்படி தேய்ச்சி பார்ப்பாரு. சரிதானே, அது என்னன்னா நாங்க அரச நீர் தான் யூஸ் பண்றோம். அரச நீர், அவரோட பேரு அரச நீர், அரச நீர். ஏய் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான என்ன வச்சு, அரச நீர், அரச நீரை யூஸ் பண்றேன். அதுல இருக்கிறது யாருண்டாடா HCl-ம், அடுத்தது HNO3 நாங்க யூஸ் பண்றோம். HCl தான் கூட யூஸ் பண்றேன், HNO3 யூஸ் பண்றேன். HNO3 பாரு, அரச நீர் தயாரி, அரச நீர் தயாரி, அரச நீர் தயாரி, அரச நீர் தயாரி கோல்டு செக் பண்றதுக்காக வேணும். அப்படி நினைச்சு ஒரு ரெண்டு நினைச்சுக்கோவே. H2SO4 எடுத்தாடா, நீ H2SO4 எடுத்தாடா, H2SO4 எடுத்தான்னு சொன்னால் அவருமே என்னடா நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம், H2SO4 யூஸ் பண்ணலாம், நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம். நம்மட தயாரிப்புகள்ல இண்டஸ்ட்ரியல்ல தயாரிப்புகள்ல நிறைய விஷயங்களை தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். H2SO4 நாங்க H2SO4 யூஸ் பண்ணுவோம். சரிதானே, அப்படியான விஷயம். மற்றது இங்க உங்களுக்கு தந்திருக்கிறது யார், HNO3, HCl, H2SO4. ரைட், நம்மட அசெட்டிக் ஆசிட், நம்மட அசெட்டிக் ஆசிட் மெயினான விஷயமே, அசெட்டிக் ஆசிட் ஒரு மென் அமிலம்ன்றதால சாப்பாடு சாமான்கள் செய்யறதுக்கு நாங்க யூஸ் பண்றேன். நாங்க செய்யற இதை வச்சு அசெட்டிக் ஆசிட் யூஸ் பண்ணி நாங்க மெயினா செய்யற சாப்பாடு சாமான் என்னன்னா, மெயினா செய்யற சாப்பாடு சாமான் என்னன்னு சொன்னால் நம்ம என்ன, வினாக்கி தயாரி, சாப்பாடு சாமான் யூஸ் பண்றேன். ரெண்டாவது வர்ற முக்கியமான பயன் தான்டா, ரப்பர் பாலை திரளச்சி, ரப்பர் பாலை திரளச்சி, அவர் சரிதானே, ரப்பர் பாலை திரளச்சி. சரிதானே, அப்படி முக்கியமானதுல மட்டும் பேசிட்டு போறேன். சரிதானே, இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு உனக்கு இன்றைக்கு தான் தெரியற கூட்டம் அமைக்கிட்டிய நீ. இவங்க தான் பயன்கள் பாக்குற நீ. அப்ப இன்னொரு முறை நீ புக்கை பார்க்கும்போது படிப்பா இந்த விஷயம். ரைட், இப்படித்தானா புக்கை நான் இப்படித்தான் பாஸ் பேப்பரை ரிஃபர் பண்றேன். சரிதானே, அப்ப இப்படி ஒரு விஷயம் இருக்கான். ரைட், அது பூரா நீ பாப்பாய். சரிதானே, ரைட், ஓகே ஓகே ஓகே. ரைட், இன்னும் பயன்கள் இருக்குடா, இவங்களுக்கு எல்லாம் இன்னும் பயன்கள் இருக்கு, முக்கியமானது என்ன. அப்ப என்ன ஆன்சர், என்ன ஆன்சர், என்ன தேர்ட் ஆன்சர், அசெட்டிக் ஆசிட்.
ரைட் அசிட்டிக் ஆசிட். ஓகே 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 ஓகே. அதே மாதிரி நீ மூலங்களும் பாப்பாய். மூலங்களும் பாப்பாய், மூலங்கள பயன்களும் பாப்பாய். ஒரு மூலங்கள்ல நான் சொல்லனே மூலத்தை எடுத்தால் எப்படிதான் சொல்றேன் கேளு. மூலத்தை எடுத்தால் யாரு மெயினான வன்மூலம், மெயினான வன்மூலம் நல்லா நினைவு வச்சுக்கோ. சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு வன்மூலம்டா. மெயினான ஒரு மெயினான மென் மூலம்டா. நீ பாக்குற ஒரு மெயினான மென் மூலம் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. மெக்னீசிய பால்னு சொல்லுவோமே, மெக்னீசிய பால், அது பேருதான், அது பேருதான் மெக்னீசிய பால். பாரு, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. அடே NaOH ஒரு நான் ஒரு 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 நன்மை நினைவு வச்சுக்கோவேன், ஒரு ஒரு பயனாச்சு நினைவு வச்சுக்கோவேன். ஒரு 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 பயன் இப்போதைக்கு இன்றைக்கு நினைவு வச்சுட்டேன். என்ன சவர்க்காரம் பாரு, சவர்க்காரம் தானே, ஒரு காரத்தை வச்சுதான் உற்பத்தி செய்யறாங்க. அவர் ஒரு வன்காரம் NaOH சவர்க்கார உற்பத்தி. அப்படியாச்சும் நினைவு வைடா, சவர்க்கார உற்பத்தி. சவர்க்கார உற்பத்தியில மெயின் ஆள் சோடியம் ஹைட்ராக்சைடு. அவர் காரம் தானே, மூலம்னா காரம் தானே, அவர் சவர்க்கார உற்பத்தி. அதை மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு என்ன இப்ப சொன்னேன், மெக்னீசிய பால் தயாரி, மெக்னீசிய பால் தயாரி. டிஸ்கஸ் பண்ணிட்டு போறோம் பேப்பரை, டிஸ்கஸ் பண்ணிட்டு போறோம். இப்படி எல்லாம் விஷயம் இருக்குன்றத படிச்சுட்டு போறோம். தம்பி இதுவரைக்கும் நீ படி, நான் உனக்கு 10 தான் மார்க்ஸ்னாலும் பரவாயில்லடா, இதெல்லாம் சும்மா கேட்டுக்கோ, கொஞ்சம் பார்த்துக்கோ, சரிதானே. எக்ஸாம்ல வைக்கலாம், எக்ஸாம்ல தேவைப்படும், சரிதானே. நான் இண்டெக்ஸ் என்னன்னு நினைவு வச்சுக்கோ. அப்ப டிஸ்கஸ் பண்ற விஷயம் திருப்பி வரும். இப்படி பாஸ் பேப்பர் செஞ்சா தான் நான் சொன்ன விஷயம் நடக்கும், சரிதானே. இப்படி பாஸ் பேப்பர் செய்யும். பாஸ் பேப்பருக்கு ஆன்சர் எடுக்கிறது முக்கியம் இல்லை, சரிதானே. ஆன்சர் எடுக்கிறது முக்கியம் இல்லை, மறுபடியும் சொல்றேன். ரைட், ஓகே. நான் பிசிக்கல் கிளாஸ் வராங்கள சொல்லி இருந்திருக்கேன். எப்படி சார் நீங்க அப்படி என்னடா பாஸ் பண்ணீங்க உலகல்ல அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டதுக்கு நான் என்ன சொல்றீங்க, நான் பாஸ் பேப்பர் செஞ்சேன், அவ்வளவுதான். பாஸ் பேப்பரா தூங்குறேன், பாஸ் பேப்பர்னா எழும்புறேன், சரிண்ணே. எப்படி பாஸ் பேப்பர் செஞ்சேன்னா அது இப்படி பாஸ் பேப்பர் செஞ்சேன், சரிதானே. பாஸ் பேப்பர் இப்படி டிஸ்கஸ் பண்ணி செய்யும். ஒரு கேள்வி வேணா அந்த கேள்வியிலே இன்னொரு எப்படி கேள்வி வரையல, சரி. அந்த கேள்வி வந்து எப்படின்னா ஆன்சர் இருக்கு, இதான் விஷயம், சரிண்ணா. ஓகே 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 ஓகே. அழிக்கிறேன், நான் அழிக்கிறேன். அடுத்த கேள்வி. என்னோட நோக்கம் முடியணும். அடுத்த கேள்வி, இன்னும் 20 ஓ இன்னும் 20 மினிட்ஸ் இருக்கு. ஏழாவது நீங்களுமே தூங்காம சப்போர்ட் பண்ணணும். நீங்களுமே தூங்காம சப்போர்ட் பண்ணணும். ஏழாவது கேள்வி என்ன, பின்னோரில் எதுவோ ஒரு ஈரியல் போர்ட் சைட் ஆகுமா? யார் ஆன்சர்? ஏழாவதுக்கு ஆன்சர் என்ன? ஏழாவதுக்கு ஆன்சர் என்ன? தங்கங்களா, ஏழாவதுக்கு என்னவாப்பா ஆன்சர்? தேர்ட் ஆன்சரா? அலுமினியம் ஆக்சைட். ஓகே, ஜதாக்குல்லா ஆன்சர் பண்றாங்களுக்கு. இப்ப என்ன கதைண்டாடா, நாங்க இந்த மூல ஆக்சைடு, அமில ஆக்சைடு, கார ஆக்சைடு பாக்குறது மூன்றாம் ஆவர்த்தன மூலகங்களுக்கு மட்டும்தாண்டா பாக்குறது. அது ஒரு முக்கியமான விஷயம், சரிண்ணே. மூன்றாம் ஆவர்த்தன ஆக்சைட்டுகள் உங்களுக்கு நினைவிருக்கணும். அந்த ஆக்சைட்டுகள் அமில மூலத்தன்மை நினைவிருக்கணும். மூன்றாம் ஆவர்த்தன மூலக்கூறுகளை நான் சொல்றேன், ஆவர்த்தனத்தின் வழியே இடமிருந்து வளமாக அவங்களோட அந்த ஆக்சைட்டுகளோட அமில மூலத்தன்மை நினைவிருக்கணும், சரிதானே. நான் எப்பயுமே சொல்ற விஷயம், முக்கியமான விஷயம். பாஸ் பேப்பர்ல இதை செக் பண்றது ஆகக்கூட உனக்கு தெரியாட்டி இன்றைக்கு தெரிஞ்சுக்கோ, குயிக்கா அழகா சொல்லி தரேன். மூன்றாம் ஆவர்த்தன மூலகம் எல்லாம் சொல்லுவாங்க அழகா. மூன்றாம் ஆவர்த்தன மூலகங்களை சொல்லுவாங்க, செல்வாளுக்கு முன்னாடி எவனாச்சும் ஒருத்தன் மூன்றாம் ஆவர்த்தன மூலகங்கள் அழகா சொல்லுவாங்க. சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பாஸ்பரஸ், கந்தகம், குளோர் அண்ட் ஆகன் தானே. ஓகே, இப்படா இவங்கட ஆக்சைட் யாரோட? O2 மைனஸோட, அப்படித்தானே சொல்றாரு. என்னோட O2 மைனஸோட இவங்க உருவாக்குற O2 மைனஸோட இவங்க உருவாக்குற என்னடா மூலக்கூறு, சேர்வை. அப்ப இந்த சேர்வையிட என்னடா சூத்திரம் உங்களுக்கு தெரியணும், என்னது? சோடியம். இப்ப நாங்க சோடியம் அவர் ஒன்று தானே, அப்ப என்ன வரும்? போட்டா என்னடா Na2O, அப்படித்தானே. அது மாதிரி எல்லாத்துக்கும் பாரு. அதெல்லாம் சொல்றது டைம் இல்லை. பாரு, அப்ப என்ன? சோடியம் Na2O, சோடியம் ஆக்சைடு.
மெக்னீசியம் ஆக்சைடு எப்படி வரும்? மெக்னீசியம் ஆக்சைடு MgO, அலுமினியம் Al2O3, சிலிக்கனுக்கு என்ன வரும்? SiO2, இவருக்கு என்ன? P2O5, சல்பர் SO3, O7, O7. ஆர்கானிக் என்ன வரும்? ஆர்கானிக் என்ன வரும்? ஆர்கானிக் என்ன வரும்? தங்கங்கள் இருக்கீங்களா மக்களே? ஆர்கானிக் என்ன வரும்? ஆர்கானிக் ஒண்ணும் வராது. லூசு கூட்டம், ஆர்கானிக் ஒண்ணும் வராதா? டேய், அவன் ஒண்ணும் வராது, அப்படித்தானே? அவனுக்கு ஒண்ணும் வராது. ஏன்? அவர் வந்துட்டு பிணைப்புல ஈடுபட மாட்டார். அவர் ஏற்கனவே மேரீட். அவர் ஏற்கனவே மேரீட்ரா, சரிதானே? ஓகே, சோ அவர் பிணைப்புல ஈடுபட மாட்டார். அதனால அவரை நான் சொல்லுவோம், அவர் ஒரு விழுமியவாய், அவர் ஒரு விழுமியமான மாணவன். அவர் பிணைப்பில் ஈடுபட மாட்டார், சரிதானே? இப்ப என்ன அவரு? சடத்துவ வாயு, விழுமிய வாயுன்னு சொல்லுவோம். ஓகே ஓகே, எட்டாம் கூட்டம் மூலம் இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா. என்னடா Na2O, மெக்னீசியம் ஆக்சைடு, Al2O3, சிலிக்கன், இந்த விஷயங்கள்லாம் P2O5 பார்த்தோம். அப்ப என்னண்டாடா, என்ன விஷயம்டா, அலுமினியம் உருவாக்குற எல்லாருமே ஈரியல். தம்பி தங்கம் கேட்டுப்போ. சரி, அலுமினியம் உருவாக்குற எல்லாருமே ஈரியல். அவர் அமிலமும் இல்ல, அமிலமாவும் தொழிற்படுவாரு, காரமாவும் தொழிற்படுவாரா. அதான் ஈரியல். அவருக்கு 2 இயல்பும் இருக்கு அப்படின்னு நாங்க சொல்றோம். ஈரியல் அவரு என்னடா, யாருங்கடா இவரு? அவர் எப்போதும் என்னடா, அவரு ஈரியல். அவர் ஈரியல். அவர் அமிலமும் தான் காரமும் தான். அமிலமாவும் தொழிற்படுவார், காரமாவும் தொழிற்படுவார். அப்ப அதுக்கு பிறகு இருக்கிறார் நீங்க பாரு, மெக்னீசியம் ஆக்சைடு. நாங்க இப்ப சொன்னோம் மெக்னீசியத்துல ஹைட்ரோக்சைடு. பாரு, மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு யாரு? மெக்னீசிய பால். அவர் ஒரு காரமா இல்லையா? அவர் ஒரு காரம். அப்ப அவருக்கு இங்கால பக்கம் காரம்டா, அவருக்கு அங்கால பக்கம் என்னது? அமிலம். உனக்கு தெரியும், SO3 அமிலம், அமிலவாயு. SO3 படிச்சிருக்காரு. Cl2O7 மேக்சிமம். அவர் ஒரு மேக்சிமம் இருக்கிறது ஆகக்கூட அமிலத்தன்மை கொண்டால் Cl2O7 அவர். அப்ப பாருடா, இங்க இருந்து அங்க போகும்போது அமிலத்தன்மை என்ன செய்திடாடே தம்பி, என்ன செய்யுது? ஆவர்த்தனத்தின் வழியே. இங்க பாருடா, நாங்க அதை சொல்றேன். இங்க பாரு, இந்த வேர்டை நல்லா நினைவு வச்சு போடு. நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கூடா, கூற்றுக்கல்வி வரலாம். ஆவர்த்தனத்தின் வழியே. இங்க பாரு, ஏண்ட இடமிருந்து வளமாக, அப்படித்தானடா? இடமிருந்து வளமாக என்ன செய்யும்? இடமிருந்து வளமாக. ஆவர்த்தனத்தின் வழியே இடமிருந்து வளமாக என்னடா செய்யுது தம்பி? டேய், என்ன செய்யுது? அமிலத்தன்மை. அமிலத்தன்மை என்ன செய்யுது? அமிலத்தன்மை என்ன செய்யுது? கூடுதா. அமிலத்தன்மை கூடுது. அதே காரத்தன்மை தம்பி பாருடே, காரத்தன்மை அப்படி இல்லாட்டி மூலத்தன்மை என்ன செய்யுது? குறையுது. அந்த பக்கம் போக போறோம். பார்த்து போறாங்க. போவா இல்லையா? அப்ப இவர் என்னவா இருப்பாரு? அவர் என்னவா இருப்பாரு? இங்க இவர் என்ன இங்க இருந்து போப்பா என்ன செய்யணும்? இங்க இருந்து போப்பா என்ன செய்யணும்? காரத்தன்மை குறைஞ்சிட்டு போகணும். அப்படின்னா இவரு வன்டா, இவர் வன்காரம். இப்ப இவர் அப்ப ஒரு மென்கார். இவர் ஈரியல். அப்ப இவர் என்னவா இருக்கணும்? அப்ப ஒரு மென் அமிலம். இவருமே ஒரு மென் அமிலம் தான். இவர் ஒரு மென் அமிலம். SO3 அவர் வன் என்ன செய்ய பாரு, மென் வண்ணா மாறு. அவர் ஒரு வன் அமிலம். அவர் உண்மையிலே ஒரு வன் அமிலம். ஆனால் வன் அமிலம் சொல்றேன், வன் அமிலம். பாருடா, இங்க பாரு இவரு வன் காரமா இருந்தவர் மென் காரமாகிறாரு. திருப்பி ஈரியல் போ. திருப்பி என்னடா, மென் அமிலம். அது பத்தி நடக்கு, மென் அமிலம். அப்புறம் மென் அமிலம் அடுத்தது அவர் என்ன செய்யறாரு? வன் அமிலம் மாறுறாரு. அப்ப என்ன செய்யுது? இடமிருந்து வளமாக அமிலத்தன்மை கூடுகிறார், காரத்தன்மை குறையுது. நோட் பண்ணுடா தம்பி, நோட் பண்ணுடா டே. வரையில நானா விலங்குல இருக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம். இதுல இருந்தா படிக்கிற இடத்துல இது அப்படியே எழுதி ஒட்டிக்கடா நினைவுனிக்கு. ஓகே, அழிக்கடா மக்கள் இருக்கீங்களா டே? அழிக்கடா. அழிக்கிறேனா? அடுத்து நான் எஸ்ஐக்கு போவோம்டா. சரி வராய், எஸ்ஐக்கு போவோம். ஒரு எஸ்ஐ சரி செய்யணும்டா. இதே கொஞ்சம் கதைச்சிட்டேன் தானே ஃபர்ஸ்டா. ரைட், ஒரு எஸ்ஐ சரி செய்யணும். சில ஒரு 4 கிளாஸ்ல சரி ஒரு பேப்பர் முடிக்கணும்டா. அடுத்த கேள்வியை பாரு. பின்வருவனவற்றில் எது தொற்று நீக்கியா பயன்படுவான்? குளோரின் தொற்று நீக்கி தானே. ஐடின் வரா, போரிக் வரா. நான் இதை விளங்கப்படுத்துறேன். இப்ப சரி வரா.
அடுத்த கேள்வி என்ன? 9 தொடுகை முறையில் சல்பூரிகம். இங்க பாரு, அதே கேள்வி வந்திருக்கு திருப்பி. நான் சொன்னதுடா. இப்ப பயன்படுத்த ஊக்கி என்ன? ஊக்கி கேள்வி வந்திருக்குடா. ரைட் டே, பாப்போம் பாப்போம் பாப்போம். இப்ப என்ன செய்யுங்கடா டே? ஒன்றும் செய்யல. அந்த 2 3 கேள்வியை நான் செஞ்சு விடுறேன். ஒரு இசை கேள்வி சரி பார்க்கணும். நாங்க என்ன செய்வோம்? ஒரு இசை கேள்வி சரி செய்யணும். இல்லாட்டி சரி வர ஆடு. 6வது சைடு, 6வது சைடு, 6வது சைடு, 6வது இசை 2016. இது அழிக்கடா, அழிக்கடா. இருக்கீங்களா மக்கள்? வைக்கணா? விஷயம் நிறைய மரம் வரும். உனக்கு நான் ஆதாரமாக தொடர்ந்து பாஸ் பேப்பர் செய்வேன் தானே? தொடர்ந்து பாஸ் பேப்பர் செய்வேன் தானே? உனக்கு விளங்கும் அப்ப. இப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு போனா உனக்கு தொடர்ந்து பாஸ் பேப்பர் சொன்னா செஞ்சா வழங்குண்டா. அடே அதே கேட்டிருக்க திருப்பி அப்படின்னு சொல்லுவாய் நீ. வேற ரைட். 6வது இசை கொஸ்டின். 6வது இசை எடுக்கும். சரி வேற இது. உனக்கு நான் இப்ப 10 மணி 10:30 முடியறேன்னு சொல்லிட்டேன் தானே? அதனால உனக்கு நான் 10:30 முடிக்கிறேன்னு சொல்லிட்டேன் தானே? அதனால உனக்கு என்னடா இப்பயே தூக்கம் வந்திருக்கீண்டா தம்பி தங்கம். சரி, என்ன டைம் இல்ல உனக்கான டைம். உனக்கா வேண்டி பேசிட்டு இருக்கிறேன். சரிதானே? ரைட். நான் சொன்ன டைமோட கூட செய்யணும்டா. அது உனக்கா வேண்டி தாண்டா செய்யணும். சரிதானே? ஸோ எனக்கு இருக்கிற தேவை உங்களுக்கும் இருக்கணும். தேவை இருந்தா யாராலுமே வெத்தலாம் தம்பி. தேவை இருந்தா யாராலுமே வெத்தலாம். நான் சொன்னேன் 10 மார்க்ஸ் இருந்தாலுமேடா தேவை இருந்தாலும் வெத்தலாம். ஸோ கொஞ்சம் இருந்து படிங்கடா. படிக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளுமே பிளான்ஸ் வச்சுக்கோ. இன்றைய நாள் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா படி. சரிதானே? கொஞ்சம் கொஞ்சமா படி. ஒரே அடியா பூஸ்ட் எடுத்தா ஆகும். நான் இன்னைக்கு இந்த போறேன் படிச்சு கிளிக்க போறேன்னா அது நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு போவோம். உண்ட என்னது படிக்கிற விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு போ. ரைட். ஒரு நாள் 7 மணி நீ முதல்ல நினைக்கணும். அதுக்கு ஒர்க் பண்ணணும். சரி, அப்படி என்ன நீங்க எத்தலாம். சரிதானே? நான் எப்பவுமே இடத்துல சொல்றதாக தான். ரைட். முயற்சி இருக்கணும். அதே மாதிரி நான் நான் மறுபடியும் சொல்றேன். உனக்கும் தேவை இருக்கு. இப்ப நான் சொன்னேன் 25 பேரு. ரைட். 25 பேர் 24 பேர் மட்டும் தொடர்ந்து நிக்கிறீங்க. ஸோ அப்ப உங்களுக்கு அப்ப கஷ்டம் தான் இந்த டைம்ல. தொடர்ந்து நிக்கிறீங்க தானே? ஸோ இன்ஷால்லா நான் தொடர்ந்து செய்வேன். அப்ப ஏதோ ரைட் உங்களுக்கு தேவை இருக்குன்னு தானே? வடா முக்கியமான விஷயம் நான் சொன்னதுதான். கொஞ்சம் பிளான் பண்ணி படிங்க. கொஞ்ச நாள் பொறுத்திருங்கடா. விடியல் வரும். ரைட். இதான் விஷயம். ரைட். நான் 10:30 விடுறேன்னு சொன்னேன். நான் அப்ப இந்த எஸ்ஐ மட்டும் பார்த்துட்டு போவோம். நான் எஸ்ஐ மட்டும் குயிக்கா சொல்றேன். என்ன கதைன்னு சொல்றேன். என்ன கதைன்னு சொல்றேன் பாரு. உனக்கு என்ன செஞ்சிருக்கேன்டா? 2 செயல்முறை தந்திருக்கு. அப்படியா? 2 இல்ல 1 2 3 செயல்முறை தந்திருக்கு. கீழே தரப்பட்டுள்ள கைத்தொழில் உற்பத்தி செயல்முறையை கருதுக. அதுல ALMX ஆகியவற்றை முறையை பேரிடுகன்னு வந்திருக்கேன். சரிதானே? அப்புறம் முதல்ல இந்த விஷயத்த சொல்றேன் என்னன்னு சொல்லி. உனக்கு தெரியும். இப்ப கடல் நீரன்னு தந்து திண்ம NaCl உப்பு அப்படின்னு போட்டு உருகிய NaCl தந்து ரைட். மின் பகுப்பு எல்லாம் தந்து. சரிதானே? அப்படின்னு கதை ஒன்று போகுது. சரியா? ரைட். அதே மாதிரிடா நமக்கு தெரியும் என்னது. அதே மாதிரி 2வது ஆக்குகிறான். அந்த மேல வந்த எம்ஐயும் எக்ஸையும் சேர்த்தி எம்ஐயும் அது மேல வந்த எம்ஐயும் இன்னொரு எக்ஸையும் சேர்த்தினா யார் வருதாம்? எங்களுக்கு HCl வருதாம். HCl வருதாம். அதே மாதிரிடா 3வது செயல்முறை Fe2O3 இருந்து ரைட் ஏதோ ஒன்றோட தாக்க இன்னும் 2 பேர் கட்கரியோட தான் இரும்பு வருதாம். சரிதானே? பார்த்த பார்வையில தெரியும். கடல் நீரை கண்டா நீ கண்டுபிடிச்சிருவாய் என்ன உப்பு உற்பத்தின்னு கண்டுபிடிச்சிருவாய். 2வது வந்தது HCl உற்பத்தி நேரடியா தெரியும். 3வது தெரிவாரு இரும்பு உற்பத்தி. Fe2O3 கண்டாலே தெரியும். இரும்பு என்ன கண்டுதான் இரும்பு உற்பத்தி. சரிதானே? இது 3மே முக்கியமான. இது 3ல 2 கடல் உப்பு உற்பத்தியும் இரும்பு உற்பத்தியும் ஒரு முக்கியமான விஷயம். அவன் திருப்பி திருப்பி மறுக்கா கேட்கிற விஷயம். ஸோ கொஞ்சம் குயிக்கா பார்த்துட்டு போவோம். கொஞ்சம் குயிக்கா பார்த்துட்டு போடா. ரைட். உன்னை வச்சு அறுக்க மாட்டேன். கொஞ்சம் குயிக்கா வச்சு பார்த்துட்டு போவோம். சரிதான? முக்கியமான இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் சொல்றேன் இதுல. உனக்கு தெரியும். உப்பு உற்பத்தியை பத்தி பேசுறேன். நான் முதல்ல உப்பு உற்பத்தியை பத்தி பேசுறேன். உப்பு உற்பத்தியை பத்தி பேசுறேன். உப்பு உற்பத்தியை பத்தி பேசுறேன்டா. உப்பு உற்பத்தியில வந்துட்டு எத்தனை பாத்திகள் நாங்க யூஸ் பண்றோம்.
எத்தனை பாத்திகள் யூஸ் பண்றாங்க சரிதானே? கல்பிட்டி புள்ள அழிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் சரிதானடா? கல்பிட்டி புள்ள கிளாஸ் வைக்கிறீங்கன்னு எத்தனை பாத்திகள் யூஸ் பண்ணலாம்? ரைட், எத்தனை பாத்திகள் யூஸ் பண்ணலாம்? மூன்று பாத்திகள், மூன்று பாத்திகள் யூஸ் பண்ணுவோம். ரைட், மூன்று பாத்திகள் யூஸ் பண்ணுவோம், மூன்று பாத்திகள் யூஸ் பண்ணுவோம். ரைட், மூன்று பாத்திகள் யூஸ் பண்ணலாங்க. அப்ப உற்பத்தின்றது நாங்க எங்கடா படிக்கிறோம்? எங்க படிக்கிறேன் நாங்க? எங்க படிக்கிறேன்? நம்மள அவனோட கூறுகளை வேறு பிரித்தெடுக்கிறது. ஒரு பதார்த்தத்திலிருந்து கூறுகளை வேறு பிரித்த ஒரு கரைசல், ஒரு கலவையிலிருந்து கூறுகளை வேறு பிரிக்கிறது. அந்த வேறு பிரித்தல் பொறிமுறையே 7 இருக்குடா. அந்த வேறு பிரித்தல் பொறிமுறையே வேறு பிரித்தல் பொறிமுறை வந்துட்டு நாங்க 7 வேறு பிரித்தல் பொறிமுறை வேறு பிரித்தல் பொறிமுறை இருக்கு. நான் போன முறை சொன்னேன் இது ஷோரா வரும்டா, இது ஷோரா வரும். போன முறைக்கு முந்தின முறையா என்ன இல்ல, ஒரு பேச்சுக்கு நான் சொன்னேன் இந்த விஷயம் சோரா வரும். 7ஐயுமே அழகா தெளிவா விளங்கப்படுத்தி அனுப்பிட்டேன். ஏன்னா இந்த விஷயம் அவங்க கேட்கறதுக்கு சரியான விருப்பம். அதுல இருக்குதானே 7 முறை உங்களுக்கு தெரியும். என்னடா பௌதிய பிரித்தெடுப்பு, 2வது ஆவியாக்கல், வடித்தல், ரைட், ஆவியாக்கல், வடித்தல், பளிங்காக்கல், மீள பளிங்காக்கல் சரிதானே? அதே மாதிரி உங்களோட காய்ச்சி வடித்தல் முறைகள் 3மே எளிய காய்ச்சி வடித்தல், கொதிநீராவி காய்ச்சி வடித்தல், பகுதி வட காய்ச்சி வடித்தல், நிறப்பதிவியல் முறை பாரு. அதே மாதிரி கரைப்பான் பிரித்தெடுப்பு இப்ப 7 மட்டும் இருக்கு அதுல சரிதானே? அப்ப பாரு அந்த விஷயங்கள் வந்துட்டு முக்கியமானது. கொஞ்சம் தட்டி பாருடா, கொஞ்சம் நோட்ஸை தட்டி பாரு. ரைட், அப்ப அதுல ஒரு ஆள் தான் இவரு. அதுல நான் பாக்குற கூறி பிரித்தல் பொறிமுறை ஒண்ணுதான் என்னடா உப்பு உற்பத்தி. அப்ப இப்ப நான் கேட்கிறேனே உப்பு உற்பத்தி அதுல யாருடா? உப்பு உற்பத்தியில நாங்க யூஸ் பண்றோம். உப்பு உற்பத்தியில நாங்க யூஸ் பண்ற அந்த பொறிமுறைகள்ல 2 விஷயம் யூஸ் பண்ண போறோம். ஒன்று ஆவியாக்கல், இன்னொன்று பளிங்காக்கல். பாரு ஏன்னா இப்ப நான் சொல்றேன் பாரு, ஆவியாக்கலும் பளிங்காக்கல். உப்பு உற்பத்தியில நாங்க இவங்கள்ல யூஸ் பண்றது யார் யூஸ் பண்ற தம்பி? இவங்கள்ல ஒன்று ஆவியாக்கல் யூஸ் பண்ணேன், ஆவியாக்கல் பொறிமுறையும், 2வது பளிங்காக்கல் பொறிமுறையும் பயன்படுத்துறோம்ல. பளிங்காக்கல் பொறிமுறையும் பயன்படுத்துறோம். ஆவியாக்கல் பொறிமுறையும் பளிங்காக்கல் பொறிமுறையும் பயன்படுத்துறோம். எப்படின்னு நான் சொல்றேன். ரைட், பாரு. முதலாவது பாத்தி சரிதானே? நான் இவர் பாத்தி நம்பர் 1, இவர் பாத்தி நம்பர் 2, இவர் பாத்தி நம்பர் 3, சரியான குயிக்கா சொல்றேன். அப்ப என்ன இவர் வந்து சரிதானே? இவர்ல நேரடியா இதுதான் என்ன கடல் தான், இதான் என்ன கடல். கடல்ல இருந்து நேரடியா நான் என்ன செய்யறேன்டா, இவருக்கு தண்ணிய அனுப்புறேன், கடல் நீர் அனுப்புறேன். அனுப்பி முடிய என்ன செய்ய மாட்டாடா? இங்க பாரு தம்பி, அனுப்பி முடிய என்ன செய்ய மாட்டா, இங்க இந்த பாத்தியில தெரிந்தானே? பாத்தி என்ன தெரிந்தானே? குழி மாதிரி வெட்டி அதுல கடல் நீரை முதலாவது தெரிந்தானே? கடல் நீரை முதலாவது எடுத்து போட்டு, கடல் தண்ணி எடுத்து போட்டுட்டா அதை சும்மா வைக்கிற வெயிலுக்கு படுறது. என்ன செய்யுமா அப்ப வெயில்ல தண்ணி ஆவியாகும், நீர் வந்துட்டு ஆவியாகும். பாரு நான் சொன்னேன் ஆவியாகும். நீர் ஆவியாக என்ன செய்யறது? மத்தது வீழ்படிவா, மத்தால் வந்துட்டு வீழ்படிவா. அப்படி வீழ்படிவாக முதலாவது பாத்தில வீழ்படிவாகிற ஆளை நான் என்னன்னு சொல்லுவேன்? முதலாவது ஆள்ல யார் எங்களுக்கு வீழ்படிவாகிற? முதலாவது பாத்தில யார் எங்களுக்கு வீழ்படிவாகிற சொல்லுவாங்க? யாராவது ஒரு ஆள் பேசலாம். யாரால்? கல்சியம் கார்பனேட் முதலாவது பாத்தில. 2வது பாத்தில யாரு? 2வது பாத்தில நான் சொல்லுவோம் கல்சியம் சல்பேட் சொல்லுவேன். கால்சியம் சல்பேட். அவருக்கு நாங்க இன்னொரு பேர் சொல்லுவோம், ஜிப்சம் சொல்லுவோம்டா. அவருக்கு நான் சொல்ற பேர் ஜிப்சம் சொல்லுவோம். ஜிப்சம் சொல்லுவோம். சீமெந்து கைத்தொழில் காவனை வர நாங்க யூஸ் பண்றேன். கல்சியம் காவனேட் பத்தி தெரிந்தானே? கல்சியம் காவனேட் நாங்க மெயினா யாருக்கு யூஸ் பண்றேன்? என்ன கைத்தொழில்? இரும்பு உற்பத்தியில யூஸ் பண்ற கல்சியம் காவனேட் பாரு. அதே மாதிரி 3வது பாத்தில என்னன்னா, இங்க வீழ்படிவாய் மிஞ்சினால இங்க அனுப்புற, அதான் இந்த கனெக்ஷன். மிஞ்சின தண்ணி என்ன செய்யற? இங்க அனுப்புற சரியானே? அவர் ஆவியாகி அங்கேயும் ஆவியாதான் நடக்குது. அங்க யாரு வீழ்படிவாங்க? கல்சியம் சல்பேட் வீழ்வடியாகும். அதுல மிஞ்சின தண்ணிய 3வது பாத்திக்கு அனுப்புற. அங்க என்ன இருக்கும்? அங்க யாரா வீழ்படிவாகிற? அங்கதான் எங்களுக்கு ஃபைனலா கிடைக்கிறது NaCl. அங்க ஃபைனலா கிடைக்கிறவரதான் யாரு? NaCl. 3வது பாத்தில NaCl கிடைக்கிறது சரியானே? அவரை கொண்டு போய் இதெல்லாம் நிறைய வேலை செய்யற, அவரை கொண்டு போய்
அவர் எடுத்து கொண்டு போய் இப்படி கும்பியலா வச்சு அவரை மூடி மிச்ச நாளைக்கு வச்சுட்டு நச்சு நீங்களுக்காக வேண்டி அப்படின்னு அவர் MgCl2 எல்லாம் இருக்கு தானே, அவங்க எல்லாம் கலந்து போறதுக்காக வேண்டி வச்சு திருப்பி என்ன செய்யற, இதுல மிஞ்சிற தண்ணியை திருப்பி என்ன செய்யறடா கடலுக்கு கொண்டு வந்து விடுற. அவரை மிஞ்சிற தண்ணியை திருப்பி கடலுக்கு கொண்டு வந்து விடுற. அதை நாங்க என்ன சொல்லுவோம், தாய்க்கரைசல்னு சொல்லுவோம். தானே தாய்க்கரைசல்னு சொல்லுவோம். தாய்க்கரைசல் அப்படி இல்லாட்டி தாய்க்கிறோம். அத என்னது இதுல இருந்து மிஞ்சி இங்க போறவர். சரி ஓ விளங்க கதை. இதுதான் செட்டப். இதான் செட்டப். இதுதான் செட்டப். அதுக்கு பிறகு இந்த NaClல மின் பகுப்பு கேஸ் ஒன்று வந்திருக்கேன். NaCl என்னன்றாடா, NaCl மின் பகுத்தா NaCl மின் பகுத்தா NaCl மின் பகுப்பு செஞ்சா யார் எங்களுக்கு கிடைக்கிற ஆக்கள் பாத்திருக்கீங்க. மின் பகுப்புல சோடியம் சோடியம் திண்மமும் சோடியம் திண்மமும் அதே மாதிரி யாரு Cl2 கேஸும் கிடைக்கும். Cl2 கேஸும் கிடைக்கும். Cl2 கேஸும் கிடைக்கும். மின் பகுப்பு இன்னொரு கல்வியில நான் பேசுறேன் பெரியவா. Cl2 கேஸும் கிடைக்கும். அப்ப இங்க பாரு, அதே மாதிரி ரைட், இதுதான் முக்கியமான விஷயம். ஒரு உப்பு உற்பத்திக்கு என்னென்ன தேவை அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. நல்லா என்னடா வெயில் படுற இடத்துல இருக்கணும், அதே மாதிரி நல்லா சதுப்பு நிலமா இருக்கணும், கடல் நீர் நல்லா கிட்டத்துல இருக்கணும், அந்த மாதிரியான விஷயம் உனக்கு தெரியும் தானே. ஒரு ஃபேக்டரி செய்யறதுக்கு என்ன தேவை, முக்கியமான விஷயம் இதுகள் தான். முக்கியமான விஷயம் இதுகள் தான். அப்ப என்ன நடக்குது, என்ன நடக்குங்க, ஆவியாகலும் நடக்குது. வேற ஆவியாகும். அதே மாதிரி கடைசா இங்க திண்மை NaCl கிடைக்கணுமா இல்லையா. அப்ப எங்க என்ன நான் சொன்னேன், பளிங்காக்களும் நடக்கும். பளிங்காக்களும் நடக்கும். விளங்கினாத. அப்ப கல்சியம் சல்பேட், ஜிப்சம் இதை வந்து சீமெந்து கைத்தொழிலுக்கு யூஸ் பண்ணுவோம். இவரை நாங்க கல்சியம் கார்பனேட்டை முக்கியமா என்னத்துக்கு நாங்க யூஸ் பண்றேன், இரும்பு உற்பத்தியில யூஸ் பண்றேன். NaCl தான் எங்களுக்கு கடைசா கிடைக்க போகுது. இவங்க ரெண்டு பேரையுமே நாங்க யூஸ் பண்ண தான் போறோம். சரிதானே, என்ன வச்சுக்கோ. ரைட், ஓகே. அழிக்கடா டேய், அழிக்கடா தம்பி தங்கம் இருக்கீங்களாடா டேய், தங்கச்சிமார் அழிக்கிறேனா. தூங்கிட்டீங்களாடா டேய், தூங்கிட்டீங்களா, பசிக்குதா, சாப்பிட்டு வந்தீங்க. உங்கள் பசி நான் உணரணுன்றதுக்காக நானும் சாப்பிடாம இருக்கேன். நானும் சாப்பிடாம இருக்கேன். எனக்கு உனக்கு வெறுக்கிறது விளங்கு. சரி போதுமே. டேய் சரி டேய், இங்க பாரு. ரைட், ஓகேயா. டேய் கொஞ்சம் பொறுத்துக்கங்கடா. ரைட், ஓகே. இங்க பாரு. குயிக்கா சொல்லிடுறேன். இரும்பு உற்பத்தி அதோட முடிப்போம். இது சரியா. சார் தூங்குற டைம். டேய் சார் தூங்குற டைம் இல்ல. இங்க பாரு டேய், கொஞ்சம் தூங்குற டைம் தியாகம் பண்ணுங்கடா. ரைட், ஓகே. குயிக்கா சொல்றேன் கேளு. குயிக்கா சொல்லிடுறேன். ரைட், உங்களை பழக்கத்தானலாம் வேணும் தொடர்ந்து செய்யறதா இருந்தேன் இந்த டைம். ரைட், ஓகே. ஓகேங்க பாரு. ரைட், ரைட். தெரியும். நாங்க இரும்பு உற்பத்தியில யார் யூஸ் பண்ணுவோம், நாங்க யூஸ் பண்ண அவருடைய பேர் என்னடா, ஊதுளை. ஊதுளை ஊதுளை சரிதானே, ஊதுளை. இப்படி இருப்பாருடா பாக்க. இப்படி இருப்பார். இப்படி இருப்பார். சரிதானே, குயிக்கா சொல்லிட்டு ஊதுளை. இவருக்குள்ள நம்ம சாமான்ல போவோம். இவருக்குள்ள நாங்க என்ன செய்யற, மூலப்பொருட்களை போடுறோம். நாங்க யூஸ் பண்ண மெயினான மூலப்பொருள் டக்குன்னு சொல்றேங்க. என்ன, முதலாவது எங்களுக்கு Fe2O3 தேவை. Fe2O3 தேவை. ரெண்டாவது யாரு தேவை, ரெண்டாவது கட்கரி தேவை. மூன்றாவது தான் நம்ம கல்சியம் கார்பனேட் தேவை. நான் சொல்றேன் கல்சியம் கார்பனேட் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். கல்சியம் கார்பனேட் தேவை. சரிதானே, இதை நாங்க 3 பேர் யூஸ் பண்றோம். இவருடைய பேர் என்ன, இவருடைய பேரு ஊதுளையா. இந்த உதாரணத்துல பேரு ஊதுளை. சரிதானே, ஓகே. அதே மாதிரி நீங்க பாரு, இது 3 தான் எங்கட மூலப்பொருட்கள். சரிதானே. அப்படா இங்க மெயினா அவனோட கேட்கறதுடா. ரைட், இவருக்குள்ள பெரிய அதிகூடிய ஒரு என்ன செய்யும், அதிகூடிய ஒரு வெப்பநிலை பேணப்படும். அப்பதானேடா இரும்பு திரவம் உருகணும். எங்களுக்கு இங்க கிடைக்கிறது என்ன Fe லிக்விட் தான் கிடைக்கிற, திரவ இரும்பு தான் கிடைக்கும் இங்க. Fe2O3 திரவ இரும்பா மாறும். அப்பட இரும்பு உருகுது பாரு. அடே, ஒரு முக்கியமான விஷயம். இரும்பு உருகுதுன்னா பெரிய ஒரு வெப்பநிலை தேவையில்லை. இங்க பாரு, வேற வெப்பநிலை ரேஷியோ 1000 பாய்சியில இருந்து 1900 பாய்சி வரை. 1900 பாய்சி. அதனால இரும்பு உருகுது பாரு தம்பி.
அப்ப இந்த வெப்பத்தை கொடுக்கறதுக்கு ஒரு அதிகளவான ஒரு புறவெப்ப தாக்கம் நடக்கணும். அதிகளவான ஒரு புறவெப்ப தாக்கம் நடக்கணும். அப்படி நடக்கிற புறவெப்ப தாக்கம் அந்த அளவான வெப்பத்தை கொடுக்கிறவர் தாண்டா யாரு யாரு இவர்ல யாரா புறவெப்ப தாக்கம்? இவர்கள் நடக்கிற யாரு இந்த மூணுல யாரா புறவெப்ப தாக்கத்தை தருவாரு? நாங்க இதால வழியும் அனுப்புறேன், கீழே வழி அனுப்புவோம், கீழே இருந்து வழி அனுப்புற வழி ஆக்சிஜன் ஓட்டு. யாரு இதுல புறவெப்ப தாக்கம் தாரு நமக்கு? யாராவது ஒரு ஆள் புறவெப்ப தாக்கம் நடக்கிற இந்த மூணுல யாரு புறவெப்ப தாக்கத்தை தருவாரு? Fe2O3 வந்துட்டு மெயினா இவருக்கு யூஸ் பண்ண போற. இவர்ல ஒரு ஆள் புறவெப்ப தாக்கத்தை தருவாரு, இன்னொரு ஆள் ஆக வெப்ப தாக்கத்தை தரும். இதுல யாரு ஆக வெப்பம், யாரு புறவெப்பத்தை தரும்? இது முக்கியமான விஷயம்ன்றதால பேசுறேன். ரைட், இதுல நிறைய பேசுறேன். நான் இதனை மட்டும் சொல்லிட்டு விடுறேன். அவங்கள இதனை மட்டும் சொல்லிட்டு விடுறேன். நீங்க பாரு, முக்கியமான விஷயம் நான் உங்கள்ட்ட சொன்னேன்டா. நான் உங்கள்ட்ட சொன்னேன், ஆக்சிஜன் என்ன? ஆக்சிஜன் என்ன? எப்போதும் தகன துணைகி. தகன துணைகி. ஆக்சிஜன் யாரோட எல்லாம் தாக்குறாங்களோ அந்த தாக்கம் என்னடா? தகன தாக்கம். எல்லா தகன நோட் பண்ணு முக்கியமான நோட். ஆக்சிஜன் யாரோட எல்லாம் தாக்குதோ அது தகன தாக்கம். சரிதானே? எல்லா தகன தாக்கமும் ஒரு புறவெப்ப தாக்கம். நோட் பண்ணி. எல்லா தகன தாக்கமும் புறவெப்ப தாக்கம். புறவெப்பம் என்ன செய்யும்? சூழலுக்கு வெப்பத்தை வெளிவிடுற அந்த தாக்கம் நடக்கும்போது என்னது? வெளியில வெப்பத்தை வெளிவிடுவார். இதுல தகனம் அடைகிறது யாரா? கல்சியம் கார்பன், நீ போட்ட கற்கரி ஆக்சிஜனுடன் தாக்கி CO2 உருவாக்குவாரா இல்லையா? CO2 உருவாக்குவாரா இல்லையா? இவர் ஒரு தகன தாக்கமா இல்லையே? ஆக்சிஜனோட தாக்குறாரு, அப்ப தகன தாக்கம் தானே. இவர் ஒரு என்னடா அப்ப புறவெப்ப தாக்கமா ஆப தாக்கமா? புறவெப்ப தாக்கம். எல்லா தகன தாக்கமும் புறவெப்ப தாக்கம் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பாரு, கல்சியம் கார்பனேட். கல்சியம் கார்பனேட்ல என்ன தாக்கம் நடக்கும்? அவர் பிரிகை அடைஞ்சு CO2 தரும். கால்சியம் ஆக்சைடு CO2. கால்சியம் ஆக்சைடு பிளஸ் CO2 தருவோமா இல்ல? CO2 தருவோமா இல்ல? இவர் என்னடா என்ன தாக்கம் இவரு? என்ன வகையான ரசாயன தாக்கம் இவரு? 4 வகையில. இவர் ஒரு செயற்கை தாக்கமா, பிரிகை தாக்கமா, ஒற்றை இடப்பெயர்ச்சியா, இரட்டை இடப்பெயர்ச்சியாடா இவர்? இந்த தாக்கம் ஒரு ஆள்ல இருந்து நிறைய பேர் பிரிஞ்சு வராங்க. அப்ப என்ன தாக்கம்? ரசாயன பிரிகை தாக்கம். ரசாயன பிரிகை தாக்கம். இதையும் நினைவு வச்சுக்கோ. இதே மீசியா சொல்லித்தாரேன். இதே மீசியா எல்லா பிரிகை தாக்கமும் நோட் பண்ண. அடுத்த நோட். எல்லா பிரிகை தாக்கமும் என்ன தாக்கம்? ஆகவெப்ப தாக்கம். எல்லா பிரிகை தாக்கமும் ஆகவெப்ப தாக்கம். இப்படி நினைவு. ஒரு ஆளை பிரிக்கிறதுக்கு இப்படி ஒரு ஜோட்டை பிரிக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? அடிச்சு பிரிக்கணும். அப்படின்னா நாங்க என்ன செய்யணும்? அவருக்கு சக்தியை கொடுக்கணும். அப்படின்னு நினைவு. நாங்க சக்தியை பயன்படுத்தி அவங்களை பிரிக்கணும் அப்படின்னு. எல்லா பிரிகை தாக்கத்துக்கும் எல்லாத்தையும் பிரிக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? சக்தியை கொடுக்கணும். அதான் அகவெப்ப தாக்கம். சக்தியை பெறுவார் அவர். அப்படின்னு நினைவு. ஈஸியா இல்லையா? அப்ப எல்லா பிரிகை தாக்கம் என்ன தாக்கம்? அகவெப்ப தாக்கம். சக்தியை பெறும். உதாரணமா வெப்ப சக்தியை என்ன செய்வார்? அவர் அகத்துறிஞ்சு. இவர் வெப்ப சக்தி அகத்துறிஞ்சு. இவர் என்ன தாக்கம்? ஒரு தகன தாக்கம். சோ புற வெப்ப தாக்கம். இப்போதைக்கு இதை மட்டும் நினைச்சுக்கோ. சரிதானே? இப்போதைக்கு இதை மட்டும் நினைச்சுக்கோ. ரைட், ஓகே. இது கொஞ்சம் இருந்தா மட்டுமே நீ இந்த இசைகளியை செய்யலாம். இதுகளை நினைவு வச்சுக்கோ. நான் இப்ப இந்த விஷயம் விளங்கிச்சா? இது முக்கியமான விஷயம் நான் இப்ப சொன்னது. இது விளங்கிச்சா? ஒரு மெசேஜ் ஆச்சும் போடுங்கடா. செத்துட்டீங்களாடா? நான் படுறேன்னா பாடு. விளங்கிச்சா என்ன சொன்னேன்? ஓகே. அடைங்க பாரு, என்ன கதை என்றால் ரைட், மிஸ் ஆயிருந்தா ரெக்கார்டிங்க பாருங்கடா. பாருங்க. இதுதான் விஷயம். சோ இந்த கேள்வியை செஞ்சு காட்டுறேன். அல்லாஹ்காண்டி நாளைக்கு வரும்போது இந்த கேள்வியை செஞ்சு பார்த்துருவாங்க. ஓகே, நாளைக்கு இன்ஷால்லா இதே டைம் 9:30 சரியா ஷார்ப்பா முடிப்போம். நாளைக்கு ஷார்ப்பா ஸ்டார்ட் பண்ணுவோம். 9:15 எல்லாம் நான் 9 to 10:20 எல்லாம் 9:20 மாதிரி எல்லாம் நான் ஒன் பண்ணி வச்சுப்பேன். வந்துட்டீங்கன்னா 9:30 ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ என்ன செய்வோம்? 9:30 ஸ்டார்ட் பண்ணிடுவோம். என்ன செய்வோம்? இந்த கேள்வி இந்த டக்குன்னு சொல்லி காட்டி இன்னொரு இசைகளை செய்வோம். உடனே இன்னொரு இசைகளை செஞ்சுட்டு திருப்பி மர எம்சிக்கு போவோம். எப்படி அடிப்படி பட்டு ஃபுல்லா ஒழுங்கான டிஸ்கஷனோட பாஸ் வேற செய்வோம்டா. இன்றைக்கு உங்களுக்கு எப்படி கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்றத கட்டாயமா எனக்கு ஃபீட்பேக் தரணும். நீங்க எல்லாரும் வேற எனக்கு 7 மாணாக்கள் ஃபீட்பேக் தாங்கும். ரைட், நீங்க டெக்ஸ்ட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி ஏதோ குரூப்ல போடலாம். மற்றவர் ரைட், உங்களோட ஃபீட்பேக் தாங்க. ஸ்பீட் அப்படி இல்லாட்டி இது ஓகே இல்ல கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும், அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா செய்வோம், அநியாய மாதிரி இருக்கு, நீங்க போய் சொல்ற மாதிரி இருக்கு, சரிதானே? வாட்டேவர் உண்மையான உங்களோட ஃபீட்பேக்கை தாங்கூட எனக்கு அது ஹெல்ப்பா இருக்கு. உங்களுக்கு நான் செய்யறதுக்கு நீங்க என்ன திருப்பி என்ன செய்யணும்னு நினைச்சீங்கன்னா சரிதானே? உங்களோட ரிசல்ட்ஸோட சேர்த்து நீங்க தர ஃபீட்பேக் தாண்டா. யாரோ 2 பேர் இப்பதாண்டா சாப்பிட்டுட்டு திருப்பி வந்திருக்காங்க.
இடையில 2 பேர் ஓடி போய்த்தானுங்க சரிதானே. 24 மாறிச்சு சரிதானே. அப்ப என்னது முடிச்சிட்டு இப்பதான் 2 பேர் மாதிரி வந்திருக்கானு சரிதானே. ரைட். ஓகேடா ஓகே சரி ஜதாகலா நீங்கள் போகலாம். உங்களை இன்னும் வச்சிருக்க நான் விருப்பம் இல்லை. நான் எனர்ஜியா தான் இருக்கேன் சரிதானே. போ நீங்களும் எனக்கு சப்போர்ட் தருவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேள்வியை அல்லாஹ்கான்னு செஞ்சு பார்த்துட்டு வாங்கடா. நிறைய விஷயம் இப்ப விளங்கப்படுத்திருக்கீங்க தானே. சொன்னேன் தானே. 2 வச்சு இந்த கேள்வியை செஞ்சு பார்த்துட்டு வாங்க ஜதா அல்லாஹ்க்கா வேண்டி. ரைட். நாளைக்கு விளங்கப்படுத்துறேன். அப்பதான் உனக்கு எஃபெக்ட் வரும் சரியா. ஓகேயா சரியா. நல்ல உள்ளல் தானே செஞ்சுட்டு வரோம். ஓகே ஜதாகலா நீங்கள போகலாம் சரிண்ணே. அல்லாஹ் அம்மா பிஸ்மிக்க அமுத்து வாஹியா. தூங்குங்கடா போய். சரி, நீங்களும் தூங்க. ஓகேடா ஓகே வைக்கிறேன்.